பாஷண்டசாகர மகாபுட பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசரா ஸ்ரீவிஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி ராமானுஜோ விஜயதே இதி ராஜராஜः புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாம் தச்சயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பௌமோ ராமானுஜ திவாகரः. விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் ராமானுஜன். நாம் அனைவரும் மோட்சத்துக்கு போவதற்குண்டான வழி, அதற்குண்டான உபாயம், அதற்குண்டான செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே அவருடைய திருவடி பண்ணும் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படி அவர் நமக்கு கொடுத்த சித்தாந்தம், சம்பிரதாயம், சாஸ்திர சம்மதம். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சொன்ன விஷயத்திலேயே சில ஐயப்பாடுகள் சில பேருக்கு ஏற்பட அந்த ஐயப்பாடுகள்ங்கிற சிடுக்கை எல்லாம் எடுத்து சாஸ்திரம் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறது, எந்த சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் சொல்லியிருக்கு என்று சுவாமி தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே பரிபூர்ணமாக அனுகிரகித்துள்ளார். பிரம்மசூத்திரனுடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட நுணுக்கமான கருத்துக்கள் என்ன என்பதும், மேற்கொண்டு சுவாமியுடைய திருவுள்ளம் என்ன என்பதும், அதற்கு மேற்கொண்டு சம்பிரதாயத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயங்கள் என்ன என்பதையும் பரிபூர்ணமாக நமக்கு சுருக்கமாகவும் அதே நேரத்தில் நம்முடைய புத்திக்கு எட்டும்படியாகவும் நாம் அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவாவிலே சோழசிம்மபுரம் சடையாச்சாரிய சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திர மத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பிரமாணம் பிரமேயம் என்று இரண்டை எடுத்தார். லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பிரமாணம் பிரமேயம் என்று சொல்லப்படுகிறது. அதுல பிரமாணங்கள் 3: சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம் என்று 3. அதை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு பிரமேயத்தில் 7 அவதாரங்கள், பிரமாணத்தில் 3 அவதாரங்கள், மொத்தம் 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரத்திலே பிரமாணத்துக்கு 3, பிரமேயத்துக்கு 7 என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த பிரமேயத்தில் 7 சொல்லப்பட்டதனோ அதை 2ஆக பிரிக்கிறார்கள். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரித்தார்கள். திரவியம் என்றால் மாறுதலுக்குட்பட்டு இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் திரவியம்னு வேறு. அத்ரவியம் மாறுதலுக்குட்படாத பொருட்கள். அந்த 2 அவதாரங்கள் ஆக 7 அவதாரங்கள். இப்ப நம்ம திரவியத்தை பார்க்கிறோம். அந்த திரவியத்திலே முதல்ல 24 தத்துவங்கள், பிரகிருதி பிரகிருதி என்று சொல்லக்கூடிய 24 தத்துவங்கள், அதை அனுபவிக்க பெற்றோம். அதன் பிறகு அடுத்து காலம். காலம் 3 குணங்களோடு இல்லாததாய் இருக்கும். காலத்துக்கு சத்துவகுணமோ ரஜோகுணமோ தனோகுணமோ கிடையாது. இல்லையே சுவாமி, கார்த்தால இருக்கு நல்ல சத்துவகுணம் இருக்கக்கூடிய காலமா இருக்குன்னு சொல்றாளேன்னா, அந்த நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு சத்துவகுணம் உண்டே தவிர அந்த காரியங்களுக்கு, ஆனா அந்த காலத்துக்கு அந்த குணம் கிடையாது. அதான் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே காலம் என்பது தானும் மாறுதலுக்குட்பட்டு அந்த காலம் எதை பிடித்து கொண்டிருக்கிறதோ அதையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது காலம் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு மேல லீலாபூதி தான் காலம் பிரபுவாக இருக்கும். நித்திய விபூதியில் காலம் பிரபுவாக இருக்காது, அதையும் தெரிவித்தார். நித்திய விபூதியில் யார் காலம்? யார் காலமா? காலமே இங்க கிடையாதுன்னு சொல்லுகிறார் சிலர். காலம் உண்டு, ஆனால் காலம் அங்கு பிரபுவாக இருக்காது, பகவான் தான் பிரபு. ஆக இந்த நிலையை பார்த்து முடிக்க உடனே நித்திய விபூதி பார்த்து முடிச்சோன்னா அதுக்கு அடுத்தது தர்மபூத ஞானம், அதை நம்ம பார்க்கணும். ஆனா நித்திய விபூதியே இன்னும் நம்ம பூர்த்தியாக பார்த்து முடிக்கவில்லை. ஆக நம்ம 2வது பிரமேயத்தை திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் 2ஆக பிரித்து அதிலும் சேத்தனம் அச்சேதனம் என்று 2ஆக பிரிக்கிறோம். திரவியம் அத்ரவியம் 2ஆக பிரிச்சோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்றாதான் மேற்கொண்டு நாம உள்ளுக்குள்ள போக 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 நன்னா விபுலமா நமக்கு தெரியும். நம்ம மேலிழந்த வாரியா அப்படியே போயிட்டு இருந்தோம்னா
அங்க அந்த சொன்னாரு, இங்க இதை சொன்னாரு, இதுக்கு ஒண்ணுக்கு ஒன்னும் முரண்பாடு இருக்க மாதிரி தோன்றதேன்னு தோணும். அதனால முதல்ல நம்ம என்ன பிரிவு ஏற்படுது, அந்த பிரிவு நன்னா புரிஞ்சுக்கணும். முதல் பிரிவு பிரமாணம் 3 பிரிவுகள், 2வது பிரிவு பிரமேயம் 7 பிரிவுகள். அந்த 7 பிரிவுக்குள்ளே திரவியம், திரவியம், அத்ரவியம் பிரித்தார். அதற்கு மேற்கொண்டு அதையும் அத்ரவியம் என்று 2வது பிரித்து அதிலும் சேத்தனம் அச்சேதனம் என்று 2ஆ பிரிக்கிறார். திரவியத்திலே சேத்தனம் உண்டு, அச்சேதனமும் உண்டு. சேத்தனம் என்று சொல்லக்கூடியது ஞானம் இருக்கக்கூடிய தன்மை, அச்சேதனம் என்று சொல்லக்கூடியது ஞானம் அற்றதான தன்மை. அப்ப திரவியத்தில் சைத்தன்யம் இருக்கக்கூடிய வஸ்துவும் உண்டு, சைத்தன்யம் அற்றதாக இருக்கக்கூடிய வஸ்துவும் உண்டு. இது ரெண்டும் தெரிவிக்கிறார். அப்ப திரவியத்தில் இருக்கும் அச்சேதனங்கள் 4 வகை. இப்ப அதை இதையே திருப்பி திருப்பி தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக. இப்ப பிரமேயத்தை 7 அவதாரங்கள் சொன்னோமோ, அதுல திரவியம் அத்ரவியம். திரவியம் என்பது 6 அவதாரம், அத்ரவியம் 1 அவதாரம் பார்த்தோம். இந்த 6ல அச்சேதனங்கள் 4 வகை. அப்ப திரவியத்தில் இருக்கும் அச்சேதனங்கள் 4 வகை அப்படின்னா பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். இதனால பாருங்க, பிரகிருதி நம்ம பார்த்து முடிச்சுட்டோம், காலம் பார்த்து முடிச்சுட்டோம். பார்த்து முடிச்சுட்டோம்னா ஏதோ பார்த்துருக்கோம், பூர்ணமா கிடையாது. அதுக்கு நித்திய விபூதி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு தர்மபூத ஞானம் இருக்கணும். இந்த 4ம் எது அச்சேதனம் பேரு. அதே நேரத்தில் இன்னும் 2 இருக்கணும். மொத்தம் திரவியத்தில் 6, அந்த 6 திரவியத்துல அச்சேதனம் சைத்தன்யம் இருக்கக்கூடிய நிலை என்றது 2ஆ பிரிச்சோம். அந்த அச்சேதனத்துல 4 வகை எது? பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். அதே சேத்தனம் இன்று இருக்கக்கூடிய ஞானம் இருக்கக்கூடிய தன்மை 2 எது? ஒண்ணு கஷ்டமே இல்லை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான். அப்ப அச்சேதனங்களுக்குள்ளே 2ஆ பிரிக்கிறோம். சைத்தன்யம் இருக்கக்கூடிய வஸ்துலே 2 எது? ஒண்ணு ஜீவாத்மா, மற்றொன்னு பரமாத்மா. அச்சேதனம் 4 எது? பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, அதற்கு மேற்கொண்டு தர்மபூத ஞானம். எல்லாம் அச்சேதனம், ஞானம் கிடையாது. ஆனா அந்த ஞானம் இல்லாத அச்சேதனங்களை 2ஆ பிரிக்கிறார். ஒன்று ஸ்வயம் பிரகாசமாக இருப்பது, மற்றொன்றை ஸ்வயம் பிரகாசமாக இல்லாமல் இருப்பது. ஸ்வயம் பிரகாசம் தான் என்னது? ஸ்வயம் பிரகாசம் என்றால் அஜடம்னு பேரு. அஜடம் என்றால் ஸ்வயம் பிரகாசமாக இருக்காது. இதை கடந்த காலட்சத்துல தெரிவித்தேன், மறுபடியும் தெரிவிச்சுட்டு வரேன். ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுட்டாதான் ஜடம்னா என்ன, அஜடம்னா என்ன, ஸ்வயம் பிரகாசம் என்னன்னா, அஸ்வயம் சொக்க பிரகாசம் என்னன்னு நல்லா படிக்கணும். பிரகிருதியும் காலமும் ஜட பொருள்கள், அதுக்கு ஞானம் கிடையாது. பிரகிருதியும் காலமும் ஜட பொருள், அதனால் அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்காது. ஸ்வயம் பிரகாசமாக, ஏன்னா அதை தெரிஞ்சு கொள்வதற்கு ஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தரை வைத்துக் கொண்டுதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்காது. ஆனால் நித்திய விபூதியும் தர்மபூத ஞானம் மொத்தம் அச்சேதன 4 பார்த்தோமோனும், பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். இதுல பிரகிருதியும் காலமும் ஜடப்பொருள்கள் தான். ஏன்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்காது. ஆனா நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும் அஜட பொருட்கள். அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். ஸ்வயம் பிரகாசம்னா என்ன சுவாமி? ஸ்வயம் பிரகாசம்னா என்னன்னா தானே பிரகாசிக்கும், மற்றொன்றின் உதவி தேவையில்லைன்னு அர்த்தம். தானே பிரகாசிக்கும், மற்றொன்றின் உதவி தேவையில்லை. புஸ்தகம் இருக்கு, புஸ்தகத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் உதவணும். ஞானம் இல்லாதவன் புஸ்தகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. என்ன அப்ப புத்தகம் என்று தெரிஞ்சு கொள்ள ஓர் ஞானத்தின் உதவி வேணுமானோ அதே போல இந்த பிரகிருதியோ, அதே போல இந்த காலமோ தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் ஞானத்தின் உதவி வேணும். தானே பாருங்க, ஜீவாத்மாவுக்கு ஒரு புத்தகம் என்று தெரியணும் என்றால் ஞானத்தின் உதவி வேணும். அறிவு இருந்தால் தான் இது புத்தகம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்ப புத்தகம் ஜடப்பொருள். ஏனென்றால் அது தானே பிரகாசிக்கவில்லை. ஆத்மாவுக்கு புத்தகம் என்று தான் தெரிய வராது. அறிவு இருந்தால்தான், ஞானம் இருந்தால் தான் தெரிய வரும். அதே எனக்கு ஞானம் இருக்கு இல்ல, அந்த ஞானம் இருந்தா போருமானா வேறு எதன் உதவியாவது வேணும் என்றால் தேவையில்லையே.
ஞானம் இருந்தாலே போறோம், வேறு எந்த உதவியும் தேவையில்லை. எனக்கு ஞானம் இருக்கு என்பதை அந்த ஞானத்திலிருந்து நான் தெரிந்து கொள்வேன். பாருங்க, எனக்கு ஞானம் இருக்கு என்பதை அந்த ஞானத்திலிருந்து நான் தெரிந்து கொள்வேன். இது புத்தகம் என்று தெரிந்து கொள்ள ஓர் ஞானத்தின் உதவி வேணும். எனக்கு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொருத்தின் உதவி தேவை கிடையாது. எனக்கு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு இன்னொருத்தின் உதவி தேவை கிடையாது. அதுதான் தானே பிரகாசிப்பது. அது தானே பிரகாசிப்பதின் அர்த்தம். ஞானம் தானே பிரகாசிக்கும், புஸ்தகம் தானே பிரகாசிக்காது. மேஜையோ மண்டபமோ இதெல்லாம் தானே பிரகாசிக்காது, இன்னொன்றின் உதவியை கொண்டுதான் பிரகாசிக்கும். தானே பிரகாசித்தால் ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிக்கவில்லை என்றால் ஜடம். அப்படின்னா அஸ்வயம் பிரகாசம் என்கிறோம். இப்ப 4 வச்சு பார்ப்போம். இந்த 4 வச்சு பார்ப்போம். பிரகிருதி என்ன? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. ஸ்வயம் பிரகாசம் அறிவு இருந்தா தான் தெரியும், அல்லது வெளிச்சம் போட்டு பார்த்தாதான் பிரகாசிக்கும். அதனால அது ஜட பொருள் பிரகிருதி. அதே போல காலமாகட்டும், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசமாகட்டும், இதெல்லாம் ஜடப்பொருள், தானே பிரகாசிக்காது. அப்ப அது எப்படி பிரகாசம்? அறிவிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவால பிரகாசிக்கப்படலாம், அல்லது வெளிச்சம் போட்டு பிரகாசிக்கப்படலாம். இது ஜடப்பொருள். ஆனால் இருட்டு இருந்தாலே என்ன பண்ணுங்க, இருட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். இப்ப கடிகாரம் இருக்கு, கடிகாரம் பார்த்தா நமக்கு தெரியுது. ஆனா கடிகாரத்தை பார்த்தா தெரியுதுன்னா ஒரு கட்டை கடிகாரத்தை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இருந்தாலும் வச்சுப்போம். அப்ப அது தெரியுமா? கட்டைக்கு அறிவே இல்லையே. அப்ப கடிகாரமும் ஒரு ஜடப்பொருள் தான் இல்லையே சுவாமி. கடிகாரத்து ராத்திரில கடிகாரத்தை பார்க்கணும் தெரியுமா? தெரியாது இல்ல சுவாமி. அதுல ஏதோ பச்சையெல்லாம் போட்டிருக்காரு, ஒரு மாதிரி போட்டு பளிச்சு தெரியுற மாதிரி ஏதோ ஒரு அமிலம் போட்டு எல்லாம் பண்ணிருக்காருன்னா அது போட்டு பண்ணா தெரியும். ஆனா அதுவும் ஞானம் இருக்கிறவங்க பார்த்தா தான் தெரியும், ஞானம் இல்லாதவங்க பார்த்தா தெரிய போறது கிடையாது. எதுவும் சொல்ல பார்த்தோம்னா அப்ப இது ஜடப்பொருள். அப்ப அதனால அது அந்த காலமும் ஜடப்பொருள். ஆனால் தர்மபூத ஞானம் என்பது ஜடப்பொருள், அஜடப்பொருள். ஆனால் தர்மபூதம், அதாவது ஒவ்வொரு ஞானத்தை அறிஞ்சு கொள்ள இன்னொரு ஞானம் தேவையில்லை, அந்த ஞானமே புறம். அதனால் ஸ்வயம் பிரகாசம். அதை போல நித்திய விபூதியும் இன்னொரு வெளிச்சம் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோமான்னா கிடையாது. இன்னொரு ஞானம் போட்டுதான் தெரியணும் என்பது நித்திய விபூதிக்கோ தர்மபூத ஞானத்துக்கோ இல்லை. நித்திய விபூதி தானே பிரகாசிக்கும், இன்னொரு வெளிச்சம் தேவையில்லை. ஆனால் அதை பார்த்து, சரி சுவாமி நித்திய விபூதி தானே பிரகாசிக்கும் சொல்றேன், அதை நான் பார்த்ததே கிடையாது சுவாமி. நித்திய விபூதி அது எது போல இருக்குன்னு இங்க சொல்லாமோ? நித்திய விபூதி இதை போல இருக்குன்னா அப்ப இதுவே நித்திய விபூதி ஆகிடுமே. சில வஸ்துக்கெல்லாம் பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு பிரம்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியாது. பிரம்மத்துக்கு எடுத்துக்காட்டு, அதுக்கு திட்டாங்க சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும்? அப்ப அதுவே பிரம்மம் ஆயிடுமே. அதனால பிரம்மத்துக்கு திட்டாங்க சொல்ல முடியாது. அப்ப நித்திய விபூதி எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறதா? அங்க போலதான் தெரியும். இங்க இருந்து கொண்டு நம்ம இப்படி இருக்குன்னு சாஸ்திரம் துணை கொண்டு, ஆழ்வார்கள் பாசனம் துணை கொண்டு, பூர்வாச்சார வியாக்கியானங்கள் துணை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர, நம்ம புத்தியால தெரிஞ்சுக்கலாம் தவிர பிரத்யட்சமா சேவிக்கணும்னா அங்கதான், அங்க போய் தான் பார்க்கணும். அது இங்கிருந்து தெரியவே தெரியாது. அதற்கு ஏன்னா உதாரணம் காட்ட முடியாது. நித்திய விபூதி ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், அஜடமா இருக்கும். நித்திய விபூதிக்கு மற்றொரு பேர் என்னதுமா? சுத்த சத்துவம். நித்திய விபூதிக்கு மற்றொரு பேர் சுத்த சத்துவம். இதை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். சத்துவம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இதெல்லாம் கலந்தது மிஸ்ர சத்துவம்னு பேரு. ஆனா அப்படி இல்லாமல் தத்துவமாக மட்டுமே இருக்கும். தத்துவமாக மட்டுமேனா இது 3 இருக்கு. 3த்துல தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் கழிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய சத்துவகுணம் தான் சுத்த சத்துவமானா கிடையாது. அதுல கலக்க கூடவே கூடாது, கொஞ்சம் கலக்க கூடாது. சத்துவகுணமாகவே இருக்கணும், சுத்த சத்துவமா இருக்கணும். அப்பதான் அதுக்கு சுத்த சத்துவம்னு பேரு. அப்ப சுத்த சத்துவம். இப்ப நித்திய விபூதி எதால் பண்ணப்பட்டது? சுத்த சத்துவத்தால் பண்ணப்பட்டது. ஆத்மா எதால் பண்ணப்பட்டது? ஞானத்தால் பண்ணப்பட்டது. இதெல்லாம் நீங்க சின்ன குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆத்மா எதால பண்ணப்பட்டது? இல்ல சுவாமி இது அது அது அப்ப இந்த வஸ்துக்கள், இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை வைத்துக் கொண்டு பண்ணப்பட்டது சொல்லியாச்சுன்னா அப்ப ஆத்மா அழியுன்னு அர்த்தம். ஆத்மா நித்தியம், அழியாதது. அப்ப என்னன்னா ஞானத்தால் பண்ணப்பட்டது. அதனாலதான்
ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம். அது மட்டும் இல்ல, பிரத்யக்ஷமா இருக்கு, பராக்காகவும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, தான் எப்பவுமே நான் 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 என்று சொல்லக்கூடிய தன்மை பூர்ணமா இருக்கு இல்லையா? அதனால சுத்த சப்தத்தால் பண்ணப்பட்டிருக்கும் ஆத்மா. சரி, அப்ப அதனாலதான் அதுக்கு அப்ராகிருதம்னு பேரு, பிராகிருதம் கிடையாது. அப்ப அப்ப சத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் சுத்த சத்துவம். நித்திய விபூதி முடியும் சுத்த சத்துவத்தால் படப்பட்டது. சரி சுவாமி, நம்ம பிரகிருதிக்குள்ளே சுத்த சத்துவ மயமாக இருக்கக்கூடிய வஸ்து ஏதாவது உண்டா? நம்ம லோகம் இருக்கணும், 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களுக்குள்ள சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய வஸ்து ஏதா இருக்கா? இருக்கே சுவாமி. ராமனா கண்ணன் அவதரித்தான், கண்ணனாக கண்ணன் அவதரித்தான், அவதரித்தானா அவெல்லாம் திருமேனி, பகவானுடைய திருமேனியே சுத்த சத்துவம், பகவானுடைய திருமேனியே சுத்த சத்துவம். அப்படி இருக்கச்சே அந்த சரி சுவாமி, அது என்னைக்கோ நடந்தது, இப்ப இல்லையே. வர்ற ராமாவதாரம் முடிஞ்சு ஆயிரத்தி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது இருக்கா? இப்ப ஏதாவது இருக்கணும்? இருக்கே சுவாமி. இப்ப என்ன இருக்கு? நம்மகிட்டயே இருக்கு சுத்த சத்துவம். இப்ப நாமே சுத்த சத்துவம்னா நம் ஆத்மா சுத்த சத்துவம், அப்ராகிருதம், பிராகிருதம் அல்ல. அவ்வளவு உயர்த்தியான ஆத்மா அது. ஆத்மா அப்ராகிருதம். ஒரு வஸ்துவால் இந்த பிரகிருதி மண்டலத்தால பண்ணப்பட்ட வஸ்து ஆத்மா கிடையாது. அப்பனா பஞ்சபூதங்களோ பஞ்ச தன்மாத்திரங்களோ அல்லது பிரகிருதி, மகான், அகங்காரம், தமோகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, அகங்காரம் என்ன, மமக்காரம் என்ன, இதை வைத்துக் கொண்டு பண்ணப்பட்டதானா கிடையாது. ஆத்மா சுத்த சத்துவமயமாக இருக்கும். அது மட்டும் என்ன செய்யுது? அது அப்ராகிருதம், பிராகிருதம் கிடையாது இல்லையா? அப்ப அப்ராகிருதமா இருக்கிறது. அதே போல பகவானுடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி, சுத்த சத்துவமயமான திருமேனி. அவர் எப்ப அவதாரம் பண்ணாலும் சுத்த சத்துவமான திருமேனி அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சுத்த சத்துவமான திருமேனி பார்த்தோம். கடந்த காலட்சேபத்தில் இதுதான் விட்டுருக்கேன். அதாவது சுத்த சத்துவம் என்பது என்னன்னு பார்த்தோம், எதுவுமே கலசாம இருப்பது. இது எது போறனா தூமணி வாடும் துவலில் மா மணிமாடம்னு பார்த்துருக்கோம். தூமணி வாடம் துவலில் மா மணிமாடம் ஒங்கு. தூமணி மாடம் தான் சுத்த சத்துவம். துவலில் மா மணிமாடம் ஒங்கு என்பது ஆழ்வார் பாசனம், நம்மாழ்வார் பாசனம். அது ஏற்கனவே மற்றதெல்லாம் இருந்தது, கழிக்கப்பட்டு எடுத்தது அது துவலில் மா மணிமாடம் ஒங்கு. ஆனா தூமணி மாடம் ஆண்டாவுடைய திருப்பாவை சுத்த சத்துவமயமா இருக்கக்கூடிய தன்மைன்னு கடந்த காலட்சேபத்தில் பார்த்தோம். சரி சுவாமி, இப்படி இருக்க செய்து, ஆனா பகவான் வியூக அவதாரம் பண்ணும் போது அதுவும் சுத்த சத்துவம் தெரிய சொல்லி, வாசுதேவர், சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனுருத்த, இந்த அவதாரம் தான் சுத்த சத்துவம் தான். விபவத்தில் ராமனா அவதாரம் பண்றான், கண்ணனா அவதாரம் பண்றான், அதுவும் சுத்த சத்துவம் தான். சரி சுவாமி, ராமனோ கண்ணனோ அவ கிளம்பி போறாலும் அப்ப அந்த சரீரத்துக்கு அந்த ஈவச் சடங்கெல்லாம் கிடையாதுன்னா எதுவுமே கிடையாது. ராமனோ கண்ணனோ, ராமன் கிளம்பி சரண நதியிலேயே நன்னா நடந்து போயாச்சு, கிளம்பி போயிட்டு அங்க ஈமச் சடங்கெல்லாம் கிடையாது. அந்த அதே மாதிரி கண்ணனும் அந்த வேடன் வில்லை விட்டுருக்கான், இந்த கட்டவரல பட்டது அதுவே காரணமாக கொண்டு கண்ணன் ஸ்ரீவைகுண்டம் கிளம்பினான். ஆடியட சங்கம் வில்லுமிட இசவாடியட தன்னம் வாடி மல அண்டம் மோடையட முடிபாதமட அப்பன் மூடியட உலகம் உண்டாவாருன்னு சொல்லிட்டு ராமாவதாரில முதல் லட்சுமணன் கிளம்பிட்டார். கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ராமன் கிளம்பினார். அதே போல கிருஷ்ணாவதாரத்துல முதல்ல பலராமன் முன்னாடி போனார். பலராமன் முன்னாடி போனதுக்கு அப்புறம் தேர் போயிட்டு, தேர் போனதுக்கு அப்புறம் ஆதிசேஷன் போறார். ஆதிசேஷன் போனதுக்கு அப்புறம் சங்கு சக்கரங்கள் போயிடுது. அதுக்கப்புறம் பெருமாள் கிளம்பி போயிட்டார். கண்ணனே கிளம்பி போயிட்டான்னு தெரிவிக்கலாமா? வேடனால் அடிபட்டு அந்த திருமேனியோடு தான் மேல கிளம்பி போனார். சுவாமி, அந்த திருமேனிக்கு இமச்சடங்கள்லாம் பண்ணி மேற்கொண்டு அந்த திருமேனி அல்ல, சுத்த சத்துவமயமான திருமேனி போயிடுத்து. வேறு பொய்யான திருமேனி வைத்துக் கொண்டுதான் இங்கெல்லாம் பண்ணியிருக்கா. சரி சரி, அப்பன்னா அதுவும் சுத்தம். அப்ப லீலா விபூதியில் பிரகிருத மண்டலத்துக்குள்ளே அப்ராகிருத தத்துவம் இருக்கான்னா அது இது நாமும் பகவானும் தான் அப்ராகிருதம். நாமும் அந்த என்னது, நம் சரீரம் அல்ல, ஆத்மா. இந்த ஆத்மா சுத்த சத்துவமயம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இரண்டும் பிராகிருதம் கிடையாது. அப்படின்னா இந்த சரீரம் பிராகிருதம், இந்த சரீரம் பிராகிருதம். ஆனா இந்த ஆத்மா பிராகிருதமானா கிடையாது, அப்ராகிருதம். நான் அப்ராகிருதம். சரி சுவாமி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சன்னதியில போய் திருவல்லிக்கேணில போய் பாசாயி பெருமாளை சேவிக்கிறேன், ஸ்ரீரங்கத்துல போய் நம்பெருமாளை சேவிக்கிறேன். ஆச்சு நேற்றுக்கு வைரபடி சேவை, வைரபடி சேவை மேல்கோட்டில திருநாராயண பெருமாளை சேவிச்சேன். அதெல்லாம் சுத்த சத்துவமயமான திருமேனியா, சாமானிய திருமேனி, பஞ்சலோகத்துல ஆக்கப்பட்ட திருமேனியன்னா
இங்கதான் இப்ப ஜாகிரதையான்னு கேட்கணும். ஏன்னா நாம சாமானியம் என்ன நினைக்கிறோம், கோயில்களிலோ நம்முடைய கிரகங்களிலோ ஆகம விதிப்படி பண்ணப்பட்ட பிரதிஷ்டையாக இருந்தால் என்னன்னா கேட்டுங்கோ, ஆகம விதிப்படி, அது பாஞ்சரார்த்த ஆகமமோ வைகானச ஆகமோ 2 கண்களாக கொண்டுள்ளார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அந்த ஆகம விதிப்படி அதன் பிரகாரம் பிரதிஷ்டை ஆகப்பட்டிருந்தால், அதுல எல்லா உற்சவங்களும் பண்ணப்பட்டிருந்தால், அந்த திருமேனியும் அப்ராகிருதமான திருமேனி, சுத்த சத்துவமயமான திருமேனி தான் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்ப அர்ச்சா திருமேனியோட சுத்த சத்துவமயமா? ஆமா. சுத்த சத்துவமயத்துக்கும் சாமானியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது பஞ்சபூதங்கள் பித்தளை செம்பு இதெல்லாம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அது சுத்த சத்துவமயம்னா என்னது? பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்ற திருமேனி மட்டும் இல்ல, அவர் சங்கல்பம் பண்றார். அவர் சங்கல்பத்தால் ஏற்பட்ட திருமேனி, அந்த திருமேனி சுத்த சத்துவமயம். அது என்ன சுவாமி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த திருமேனியை சேவிச்சாலே நமக்கு சத்துவகுணம் வந்துடும். அந்த திருமேனியை சேவிச்சாலே காலாழம் நெஞ்சழியும் கண்குழலும் என்கிற நிலையோடு, மேலக்கோட்டையில திருநாராயண செல்வப்பிள்ளை சேவிக்கிறோம், சேவிச்சோன்னா என்ன அப்படியே உருகிறது. நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, நம்முடைய மனசே உருகிறது, ஆத்மா உருகு போறது இல்லையா? எதனால உருகுனா சுத்த சத்துவமயமான திருமேனி, சாமானிய திருமேனி இல்ல. இல்லையே சுவாமி, நான் தான் செம்ப கொடுத்திருக்கேன், நான் தான் வெள்ளியை கொடுத்திருக்கேன், நான் தான் தங்கத்தை கொடுத்த, நீங்க என்ன வேணா கொடுத்திருக்கலாம். ஆனா பகவத் சங்கல்பம் தான் சுத்த சத்துவமான திருமேனி, நான் இதில் வீட்டிருந்திருக்கிறேன், இதுல புகுந்து இருக்கிறேன், அவர் சங்கல்பம் பண்ணிட்டார். அந்த அவருடைய சங்கல்பத்தினாலே சுத்த சத்துவமையனா திருமேனி திரும்பிகிறார். ஆக நம்முடைய சம்பிரதாய பிரகாரம் அர்ச்சா திருமேனியும் ஆகம சாஸ்திரத்துக்கு உட்பட்டு பண்ணப்பட்டிருந்தால் அப்ராகிருதமான திருமேனி, பிராகிருதமான திருமேனி கிடையாது. அதனால திருமேனி கிடையாது. உடனே ஒருத்தர் பிடிச்சுட்டார், அது என்னமா சுவாமி, ஒண்ணுமில்லாது தங்கம் பித்தளை வெள்ளி செம்பு இதை வைத்துக் கொண்டு பண்ணப்பட்ட விக்கிரகத்தை சுத்த சத்துவமயமான திருமேனி அப்ராகிருதமான திருமேனி சொல்றீங்களே சுவாமின்னா, அதுக்கு பூர்வாச்சாரம் என்ன தெரிவிக்கிறா தெரியுமா? விபவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ஏனைய அவதாரங்கள், அந்த அவதாரம் சுத்த சத்துவமே ஒத்துக்கிறேனோ? ஆமா கண்டிப்பா. ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் அவனிகேதனகா நாகபரியங்கமஸ்து ஆகத்தோ மதுராபுரம்னு அங்கிருந்து கிளம்பி வந்து அதே திருமேனியோடுதான் இங்க தான் எளியவனாகவும் பெருமை உடையவனாகவும் என்னென்ன கோலத்துல என்னென்னவாறு இங்க வந்து அவதாரம் பண்ண முடியும் பண்ணிக்கிறான். நீனோடு ஆமை கேழல் அரிக்குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பெண்ணுமி ராமனாய் தாமோதரனாய் கற்பிமானான் ஆழ்வார் தெரிவித்தவர் அவதாரம் பண்றார். அந்த அவதாரமும் சுத்த சத்துவமையும் தான் ஒத்துக்கிறேனோ? ஆமா. அதே போலதான் அவனுடைய சங்கல்பத்தாலதான் அர்ச்சா திருமேனி. நாம என்ன நினைக்கிறோம், இது நான் இந்த விக்கிரகத்தை நான் நிறைய தங்கம் பண்ணியிருக்கேன், இந்த விக்கிரகத்துல நிறைய வெள்ளி சேர்த்திருக்கேன், இந்த விக்கிரகத்துல நிறைய இன்னொன்னோ பதார்த்தங்கள் சேர்த்திருக்கேன், அதனால இந்த விக்கிரகம் வந்து சுத்த சத்துவமையான திருமேனி நினைக்கிறோமோ? நீ வெறும் பித்தளை வச்சிருந்தா கூட பகவத் சங்கல்பம் இருந்தா தான் சுத்த சத்துவமையான திருமேனி. அந்த சங்கல்பத்துக்கு தான் அங்க மிகவும் பெருமையை தவிர நாம நினைக்கிறோம் ஏதோ நாம தான் பண்ண சுவாமி, நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன், அவனுடைய சங்கல்பத்தால அப்ராகிருதமான திருமேனி ஏற்படுறது. ஆக சரி சுவாமி, அர்ச்சா திருமேனி ஒரு சிலர் பிராகிருதம்னு சொல்றாளே சுவாமி, அர்ச்சா திருமேனி ஒரு சிலர் பிராகிருதம் சொல்றாங்கன்னா, பகவான் ராமகிருஷ்ண அவதாரங்கள் போடும்போது அந்த திருமேனி அப்ராகிருதம் தானே. அதனாலேயே அர்ச்சா திருமேனும் தன்னுடைய சங்கல்பத்தாலே அப்ராகிருதம் எப்படி பகவான் அதில் ஆவிர்வபிக்கிறார். தர்மம் முக்கியம். அர்ச்சா திருமேனியே பேசி இருக்கு, 3 திருமேனிகள் பேசி இருக்கு. திருவரங்கம் என்ன, தேவப்பெருமாள் என்ன, மேற்கொண்டு திருமலையப்பன் சீனிவாச பெருமான 3 பெருமாளும் பேசியிருக்காரு நம்ம சம்பிரதாயத்தை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே அப்ப அப்ராகிருதமான திருமேனி அந்த பேசிக்கும் விட அப்ப அந்த 3 மட்டும் அப்ராகிருதி சொல்லாமானா? திருவரங்கத்தை சொன்னது எல்லா திவ்ய தேசத்துக்கும் அது ஒக்கும். அது ஏன்னா வேற்பத்தான திவ்ய தேசம், அந்த வேற்பத்தான திவ்ய தேசம் எல்லா திவ்யத்திலும் அவனுடைய சங்கல்பத்தாலே ஆவிர்வபி ஏற்படுகிறது. பிரகிருதி மண்டலத்தையும் எப்படி அப்ராகிருதமான திருமேனி பொருந்துன்னு நீங்க சந்தேகப்படாதீங்க. இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே அப்ராகிருதமான திருமேனி பொருந்துமான சந்தேகப்படாதீங்க. ராமகிருஷ்ண அவதாரங்கள் என்ன, அந்த திருமேனி அப்ராகிருதம் சொல்றாரு. சரி, அவர் எப்படி ஆவிர்வத்தி கிடைத்தாரோ அதே போல அர்ச்சாவதாரத்திலும் அப்படித்தான் ஆவிர்வதிக்கிறான்னு கொள்ளணும். சரி,
இப்ப பகவானின் திருமேனி தானே போக்கியம். அடுத்த கேள்வி, நிறைய கேள்வி வருது, அடிய ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பகவான் திருமேனி தானே போக்கியம். ஆமா, அப்ப எதுக்காக சுவாமி ஆதிசேஷன் திருமேனி எடுக்கிறார், முக்தாத்மா திருமேனி எடுத்துக்கிறார்? இந்த திருமேனிலாம் தேவையில்லையே, பகவானுடைய திருமேனி தானே போக்கியம். இப்ப நம்ம பார்த்தோம்னோ அங்கேயும் சப்தஸ்பர்ச ரூப ரசங்கள் உண்டுன்னு பார்த்திருக்கோம் சீவை குடத்திலையும். இது லீலாபூதி நித்திய பூதியிலும் உண்டு, லீலாபூதியிலும் உண்டு. ஆனா லீலாபூதியில் நம்ம கண் கொண்டு பார்க்கக்கூடிய சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள் அது இதுக்கு போக்கிய கரணம், போக்கிய போகோபகரண போக போகஸ்தானம், போக்கியம் சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள், போகோபகரணம் கண்காது மூக்கு செவி நம்ம லீலா விபூதியிலே அது போகஸ்தானம் 17-14 லோகங்கள் அப்படின்றோம். அது ஒரு நித்திய பூதியிலே போக்கியம் வந்து சுவாமி பகவானுடைய திருமேனியே போக்கியம். அப்ப திருமேனியே போக்கியமா இருக்க செய்து அப்ப எதற்காக ஆதிசேஷன் திருமேனி எடுத்துக்கிறார்? தேவையில்லையே, அவருடைய திருமேனி தேவையில்லையே. பெருமாளுக்கு மட்டும் வேணும்னா எதுக்கு சுவாமி? பெருமாள் தானே போக்கியம், போக்கியமான திருமேனி. அதனால பெருமாளுக்கு திருமேனி வேணும். மிச்ச பேர் ஆத்மாவாக இருந்தாலே போதும். நேரம் அங்க நம்ம கைங்கரியம் பண்ணணும்னாலே சங்கல்பத்தாலே கைங்கரியம் பண்ணலாம். நல்லா பாருங்க, சங்கல்பத்தாலே கைங்கரியம் பண்ணலாம். அப்படி இருக்க செய்து திருமேனி வேணும்னா வேணும் சுவாமினார். ஏன்னா அங்க போன கைங்கரியம் பண்ணணும் போனோம். இந்த சங்கல்பத்தால பண்ணலாமே, சங்கல்பத்தால பண்றதை காட்டிலும் நம்முடைய கை கொண்டு, கால் கொண்டு, கண் கொண்டு, வாய் கொண்டு, அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய செவி கொண்டு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும்னா, இப்ப வசந்தோத்சவம் நடக்கிறது, ஸ்ரீரங்கத்துல வசந்தோத்சவம் நடக்கிறதுன்னா நிறைய பேர் வேஷம் போட்டுப்பா இல்லையா? அப்ப அவ திருமேனி மாத்திராள் இல்லையா? அப்ப திருமேனி வேண்டி இருக்கேன். அத போல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு திருமேனி அவசியம் இருக்கணும். திருமேனி எதுக்குன்னா ஆத்தியங்களு தர்ம சாதனம், சரீரம் ஆத்தியங்களு தர்ம சாதனம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஆனா இந்த லோகத்துல அந்த லோகத்துல உண்டா இல்லையா தானே கேள்வி. உண்டுக்காரு. ஏன் உண்டுன்னா கைங்கரியம் பண்ணணுமோனோ. கைங்கரியம் பண்ணினார் என்ன? திருமேனி எடுத்துக்கொள்வதே கைங்கரியன்றார். திருமேனி எடுத்துக்கிறோம்னா எதனால திருமேனி எடுத்துக்கிறோம்? இப்ப இங்க நம்ம சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தை அவனுக்காக தான் அந்த சரீரத்தை நம்ம உபயோகப்படுத்தணும். அது பண்றது இல்லை. இருந்தாலும் அங்க இருக்கச்ச அந்த சரீரத்தை அவனுக்காக உபயோகப்படுத்தினா அவனுக்கு ஆச்சரியமான ஆனந்தம் ஏற்படுறது. அவனுடைய ஆனந்தத்துக்காக நம்ம இருக்கோம். அப்ப நான் திருமேனி எடுத்துட்டாலே அவனுக்கு ஆனந்தம், அதுவே கைங்கரியம். அதனால திருமேனி அவருடைய முகமலர்ச்சிக்காக திருமேனி அவசியம் வேணும். திருமேனி எடுத்துக்கொள்ளும், அது கைங்கரியம் பண்றதுக்காக. அப்ப பகவானை திருமேனியை ஷாட்குண்யம் என்றார்கள். ஷாட்குண்யம்னு என்னதுன்னா ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்கள் இருக்கு இல்லையா? 6 குணங்களோட திருமேனியை பிரகாசப்படுகிறது. அதுதான் பகவான். பகவத் சப்தத்துக்கு 6 குணங்களோடு கூடிய அகர முதல எடுத்தல்லாம ஆதி பகவன். திருவள்ளுவர் பெருந்தகையார் சொல்றாரோ, அவர் பரம ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் என்ன தெரிவிக்கிறார்னா பகவத் சப்தத்தாலே, அந்த பகவத் சப்தத்தாலே முதல்ல யாரு தெரிவித்த? ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிவிக்கிறார். அது ஏதோ பொதுமறைன்னு கொண்டு போயிட்டார். இருக்கட்டும். ஏன்னா ஆதி பகவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அந்த பகவத் சப்தம் எதை குறிக்கிறது? ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, சேஜஸ்ங்கிற 6 குணங்களை குறிக்கிறது இல்லையா? அதனால அது ஸ்ரீமன் நாராயணன் குறிக்கிறது. ஆகா, ஷாட்குண்யம் தன்னுடைய திருமேனி 6 குணங்களோடு கூடியது திருமேனி, பகவான் திருமேனி. அந்த பகவான் திருமேனி, அந்த பகவானுக்கு திருமேனி குணம் இருக்கு. அவருக்கு நிறைய குணங்கள் இருக்கு. பகவானுக்கு நிறைய குணங்கள் இருக்கு, அவருடைய திருமேனிக்கு நிறைய குணங்கள் இருக்கு. திருமேனி குணங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா இருக்கும். அழியாத திருமேனி, என்னைக்கும் அழியாத திருமேனி, நித்தியமா இருக்கக்கூடிய திருமேனி, நிரவத்தியமாக இருக்கக்கூடிய திருமேனி. நிரவத்தியம்னா குற்றமற்றதாக இருக்கக்கூடிய திருமேனி. அமலன், விமலன், நிர்மலன், குற்றமற்றதாக இருக்கக்கூடிய திருமேனி, நிச்சயமாக இருக்கக்கூடிய திருமேனி, நிரதிசயமாக இருக்கக்கூடிய திருமேனி. நிரதிசயம் என்னன்னா அல்ல குறைய கொள்வன் நான் மகவலி மூடி. அதில் அல்ல குறையாத திருமேனி. கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமமோடும் இவை என்ன உலக இருக்குன்னா அல்ல குறையாது. இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. கொல்லமாலா இன்பவெல்லம் கோதில தந்திடும் என் வல்லலையோ வையம் கொண்ட வாமனாவோ என்று ஆழா தெரிகிற கொல்லமாலா இன்பவெல்லம் அல்ல குறையுமான்னா
இன்னும் 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 அனுபவிக்க அனுபவிக்க மேலும் மேலும் அனுபவித்த பகவான் கொடுத்திருக்கா இல்லையா, அவ்வளவு இவ்வளவு சொல்ல முடியாது. அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் ஔஜ்வல்யம். ஆக பகவானுடைய திருமேனி நித்தியமா இருக்கும், நிரவத்தியமாக குற்றமற்றதாக இருக்கும், நிரதிசயமாக இருக்கக்கூடிய அல்ல அல்ல குறையாதாக இருக்கும், ஔஜ்வல்யமாக இருக்கும். அப்படின்னா ஒரே ஒளிமயமாக இருக்கும். பரஞ்சோதி நீ பரமா நின்னிகழ்ந்தவன் மற்றொரு பரஞ்சோதி இன்மையின் பரையோடு நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே பரலோகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. ஒரே ஒளிமயமா இருக்கக்கூடிய திருமேனி. அது மட்டும் இல்ல, ஜன்மம் பல பல செய்து இந்த பாசனம் ரொம்ப நாள் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல சௌந்தரியம் அழகா இருக்கும். அழகா இருக்கிறன்னா சௌந்தரியமா இருக்கக்கூடிய திருமேனி சௌந்தரராஜ பெருமான் இருக்கு. திருநாகை சௌந்தரராஜ பெருமான் அழகா. அங்கங்கள் அழகா இருக்கும். ஒவ்வொரு அங்கங்களும் பொன்னிவர் மேரி மரகதத்தில் என்னையும் நோக்கு என் கல்வன் நோக்கு ஏந்தினம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையும் நோக்கு அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார் திருமங்கையாவார் தெரிவிக்கிறார் பெரிய திருமொழியில. அப்படிப்பட்ட அழகு, அத்தனை அழகு. சௌகந்தியம் நறுமணத்தோடு நாற்றத்துடாய் முடிந்த ஆராயணன், நறுமணத்தோடு வாசனையோடு இருக்கக்கூடிய சௌகுமாரியம். தொட்டால் சினிங்கி, தொட்டால் சினிங்கின்னு ஒரு இலை இருக்கு, அந்த மாதிரி தொட்டா சிவந்து விடுவோம். அப்படிப்பட்ட திருமேனி அந்த திருமேனி அப்படி இருக்கு. சுகுமாரமான திருமேனி, சுகுமாரமான திருமேனி. சில பேர்லாம் ரொம்ப காத்தால எழுதுக்க மாட்டான், ரொம்ப சுகுமாரமான திருமேனி. அப்ப 9 மணிக்கு எழுந்து பாரு, பகவான் இப்படிதான் 9 மணிக்கு தான் அவர் எழுந்துப்பார். அப்படிப்பட்ட சுகுமாரமான திருமேனி. சுகுமாரெல்லாம் எழுந்து பாரணும். திருமாலை திருநாராயணன் செல்லப்பிள்ளை விஸ்வரூபமா கதை 8 மணிக்கு தான். என்ன சுவாமினா செல்லப்பிள்ளை சுகுமாரமான திருமேனி ராத்திரி 7:30 மணிக்கெல்லாம் படுத்துருவார், 7-8 படுத்துருவார். கார்த்தால 8 மணிக்கு வந்தா விஸ்வரூபமே தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட சுகுமாரமான திருமேனி. அதுக்குதான் என்ன தெரிவிக்கிறாரு, அதுக்குதான் சௌகுமாரியன்னு பேரு. அதுக்கு மாதிரி லாவண்யம். லாவண்யம்னா திருமேனி முழுவதும் அழகு அழகு. சௌந்தரியம்னா ஒவ்வொரு அவயவங்கள் தோறும் அழகு படைத்தது சௌந்தரியம்னு பேரு. லாவண்யம்னா, லவணம்னா உப்பு, உப்பு நம்ம போட்டாச்சுன்னா அப்படியே எல்லாத்துக்கும் கரையெடுத்தணும். அதே போல லாவண்யம். சில பேர் லாவண்யான்னு பேர் வச்சுட்டு இருப்பா, தெரியாது அழகு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்ப லாவண்யம் திருமேனி முழுவதும் அழகு. அதுக்கு மேல யவ்வனம். யவ்வனம்னா எப்போதும் இளமை, எப்போதும் முக்தாத்மாவுக்கு உண்டு. இது இங்கிருந்து நம்ம கிளம்பி போறோமோனோ நமக்கு என்ன சுவாமி வயசு 25, அடுத்த வருஷம் சுவாமி 25. அங்க வருஷமே கிடையாது. அங்க காலம் அடையாடாத தேசம்னா என்ன அர்த்தம்னா காலம் உண்டு, ஆனா அந்த காலம் பிரபுவா இருக்காது, பகவான் தான் பிரபுவா இருப்பார். அப்ப வருஷம் 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 மாத்திரம் கிடையாது, ஆனா அடுத்தது உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறவங்க பார்த்த போனோம். அதே போல யவ்வனம். யவ்வனம்னா இளமை பருவம். இளமை பருவம்னா என்ன சுவாமி, எப்பொழுதும் 16 மாறிண்டே இருக்கும், 17 வயது பிடிச்சுட்டே இருக்கும். 16ல இருந்து 17க்கு வரும். சரி, இந்த வருஷம் அடுத்த வருஷம் சரி, 100 வருஷம் கழிச்சு 117 சொல்லலாம். அப்போ 16ல இருந்து 17 போறது 100 வருஷம் இல்ல, லட்சம் வருஷம் இல்ல, எத்தனை கோடிக்கணக்கான வருஷங்கள் பண்ணணும் 16ல இருந்து 17 மாறுறது. இதான் எப்பொழுதும் அவருக்கு இதே வயசு தான். யுவா குமாரகான்னு பேரு பகவானுக்கு. யுவா குமாரகா, யுவா யுவ யுவா யுவான்னா குமார, குமார பருவம் தாண்டி யுவ பருவம் யவ்வன பருவத்துக்கு வந்து இருக்கு. குமார பருவம்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, யவ்வன பருவம்னா கல்யாணம் பண்ணிடலாம். எவர பருவம் பூர்வம் வந்துட்டு வச்சுக்கோங்க, ஓ வயசாயிடுச்சு பிற இல்லையா, அப்பதான் யுவா குமாரகா. யுவா குமாரா குமார பருவத்துல இருந்து யவ்வனத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் 16ல இருந்து 17க்கு வந்துட்டு இருக்கு. அதுதான் யவ்வனம்னு பேரு. அந்த யவனம். சரி சுவாமி, பெருமாளுக்கு பிராட்டிக்கு யுவதேஷ குமாரினி, பெருமாளுக்கு யுவா குமாரகான்னு பேரு. யுவதேஷ குமாரினி என்னன்னா 12 வயசுல இருந்து 13வது வயசு வந்துட்டு இருக்கு. 12 வயசுல இருந்து 13வது வயசு பிறந்துட்டே இருக்கு. இப்பதான் சுவாமி நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. அந்த கையோடு அப்படியே வந்துட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் இப்பதான் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் இப்பதான் ஆயிடுச்சு. 100 வருஷம் எப்பவும் அப்பதான் நிச்சயதார்த்தமா இருக்கு, இப்பதான் கல்யாணம் ஆக போறது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட நிலைதான் யுவதேஷகுமாரினி. இது பிராட்டிக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஆக இதெல்லாம் உண்டணும். அதுக்கு மேல மாத்தவகா, நித்திய கல்யாண பெருமாள் திருவிழந்தர் தேவதாகிறார். அவரும் நித்திய கல்யாண பெருமாள் தான். மார்தவகா, மார்தவன்னா ரொம்ப மிருதுவானவர், ரொம்ப மிருதுவானவர். ஆர்ஜவன், ஆர்ஜவன் நேர்மை. என்ன நேர்மை சுவாமின்னா
பக்தர்களுக்கு தன்னுடைய திருமேனி வடிவழகை காட்டாமல் மறைச்சிடுவார், மறைக்கவே மாட்டார். நன்னா காட்டுவார், நன்னா காட்டுவார், நன்னா சேவிச்சுக்கோ, நன்னா செய்வார். சர்வஸ்வதானம் பண்றதுன்னு திருவா. அப்படிப்பட்ட திருமேனி நன்னா காட்டக்கூடிய தமிழ் இல்லையா? நீலவேணி ஐயோ நிறகொண்டது என் நெஞ்சினே. இப்படிப்பட்ட குணங்களுடையதான் திவ்ய மங்கள விக்கிரகம். ஆக குணங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், திருமேனிக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன? நிச்சயமாக இருக்கும், அழியாமல் இருக்கும், நிரவத்தியமாக இருக்கும், குற்றமற்றதாக இருக்கும், நிரதிசயமாக இருக்கும், அல்லல்ல குறையாததாக இருக்கும், இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாதவராக இருக்கும். ஔஜல்யம் ஒரே ஒளிமயமாக இருக்கக்கூடிய திருமேனி, சௌந்தர்யமா இருக்கும், அங்கங்கள் தோறும் அழகை படைத்ததாக இருக்கும், சௌகந்தியம் நறுமணத்தோடு. அது மட்டும் இல்ல, நறுமணத்தோடு அப்படின்னா சர்வகந்தகா சர்வ ரசகான்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். ரசோ வைசகா ரசேவாயாம் லப்த்வானந்தி பவதி உபனிஷத் சொல்றது. அப்ப சர்வகந்தகா சர்வரசகான்னு எல்லா ரசங்களுக்கும் தான் ரசத்தை கொடுக்கக்கூடிய இவட்டுதான் பிச்சை வாங்கிட்டு போவான். அப்படிப்பட்ட நறுமணத்தோடு கூடியிருக்கிற பரிமளரங்கன், இந்த ஒரு திவ்ய தேசத்துல பரிமளரங்கன் அந்த சன்னதிக்குள்ள போனாலே ஒரு பரிமள வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அது பெருமாளுடைய திருநேனுடைய கந்த வாசனம். அப்படிப்பட்ட பரிமளரங்கனாக வாசிக்கிறார். சௌகுமாரியம் தொட்டால் சிரிங்க கூட திருமணி, ரொம்ப சுகுமாரர். சுகுமாரன்னா என்ன சுவாமின்னா, அவருக்கு எப்பவுமே வயது யவன பருவம் தான் இருக்கும். எப்படிப்பட்ட யவன பருவமா இருக்கும்? 16 இருந்து 17 போகக்கூடிய யவன பருவமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்துருக்கு. யுவா குமாரகான்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் யுவசச்ச குமாரினி, இது பிராட்டுக்குண்டான தன்மை. யுவதச்ச குமாரினின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேல மார்பவகா, மிகவும் மிருதுவானவர். அதற்கு மேல ஆர்ஜவம், ரொம்ப நேர்மைப்படுத்தவர். பக்தர்களுக்கு தன்னுடைய திருமேனி வடிவழகை காட்டாமல் இருக்க மாட்டாள். இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்துதான் திருமேனி விக்கிரகம். அந்த விக்கிரகம் தான் என்ன தெரிவிக்கிறது? ஷாட்குண்ய பகவான் திருமேனி ஷாட்குண்யம் தெரிவிக்கிறார். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் தெரிவிக்கிறார். ஆக அதற்கு மேல திவ்யம், திவ்ய மங்கள விக்கிரகம். திவ்யம்னா என்ன சொன்னீங்க? திவ்யம்னா அப்ராகிருதம்னு பேரு. திவ்ய பிரபந்தம் சொல்றோம், அப்ராகிருதம். திவ்யம்னா அப்ராகிருதம். மங்களம் திவ்ய மங்கள விக்கிரகம். மங்களம்னா இந்த ஜகத்திற்கு அமங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய திவ்ய மங்களம். திவ்ய மங்கள விக்கிரகம். இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அமங்கலங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறது மங்களம், குற்றமற்றது. இத பகவானுடைய சொரூபத்தால் இரண்டாவது மட்டும் இல்ல. சரி சுவாமி, இதெல்லாம் பகவானுடைய திருமேனிக்கு இருக்கு. அப்ப திருமேனி வியாபிக்காதனோ? சொரூபம் தானே வியாபிக்கணும். அவர் பகவான் வியாபிப்பது திருமேனிய சொரூபத்தால் மட்டுமல்ல, அவர் திருமேனியே ஜகத் முழுதும் வியாபிக்கும். விஸ்வம் விஸ்வம் வசற்காரகா பூத பபிய பகவத் பிரபுன்னு சொல்லியிருக்கிறவனோ, அவர் நம்ம என்ன நினைக்கிறோம்? சொரூபத்தால வியாபிப்பார். அவரை பார்க்க முடியாது சுவாமி, அவர் சொரூபம் இங்க இருக்கும். சொரூபத்தால் மட்டும் இல்ல, திருமேனிய முழுவதும் எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இறைவன் தூண்படைத்த அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தந்திருக்கிறது. அதனால எங்குமுலன், எங்குமுலன் எப்படி உடன்? சொரூபத்தால் மட்டுமல்ல, அவனுடைய திருமேனி முழுவதும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப பகவான் யுவான்னா நிச்சயமா பரமாத்மா திருமேனியே யு. அவனுடைய நம்ம என்ன நினைக்கிறோம்? அவனுடைய சொரூபம் விபுன்னு நினைக்கிறோம். அவனுடைய திருமேனியே விபுன்னு தெரிவிக்கிறார். ஆக இதெல்லாம் தெரிவிக்கிறார். அப்ப இத்தனை நிறைவேற்கள் இல்லையா? சரி சுவாமி, இதெல்லாம் நல்லதா இருக்கு. பகவான் திவ்யமங்கல விக்கிரகமா இருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எனினும் இன்னும் நித்திய பூஜை இருக்கு. என்ன இருக்கு சுவாமி? அதையும் பார்த்துட்டு தர்மபூத ஞானம் நம்பாங்க. தர்மபூத ஞானம்னா கொஞ்சம் சிரமம் தான், மேற்கொண்டு பார்ப்போம். இதுதான் இப்ப இன்னும் நித்திய பூஜை முடியல. உங்களுக்கு மேற்கொண்டு இந்த நித்திய பூஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நித்திய பூஜை இன்னைக்கு முடியாது, நாளைக்குதான் முடியும். இதுதான் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இப்ப நித்திய பூஜைக்கு இருக்க பெரிய பெருமை என்னன்னா, யாரெல்லாம் திரும்பியை நித்திய பூஜை பார்த்து விட்டார்களோ அவர்கள் பேச போறது கிடையாது. கண்டவர் விண்டினர், விண்டவர் கண்டினர் சொல்றாரு. இது தமிழ் இந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்ப. யாரெல்லாம் பார்த்துட்டாலோ பேச போறது இல்லை. ஏன்னா இங்க வந்ததுன்னு நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே. நித்திய பூஜை யாரெல்லாம் பார்த்தாரோ அவ பேச போதில்ல. யாரெல்லாம் வரலன்னு பேசிட்டு இருக்காளோ, அப்படின்னா பேசிட்டு இருக்கேன், யாராவது பேசிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்காருன்னா நம்ம இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். என்ன முன்ன அங்க போகலையே, அங்க போகாதபடி
அடியங்களை சொல்லிட்டு இருக்கேன், மத்தவாளை சொல்லிட்டு இருக்கேன். ஆழ்வாராதிகள்லாம் இங்க இருக்கச்சே வசவிச்சிட்டான். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின் பத்து அடியோரோடு இருந்தவைன்னு இது மேல வரைச்சே ஆச்சாரியத்துக்கு வரும். அப்ப வரைச்ச சொன்ன ஆழ்வாருக்கு எப்படி காட்டினா என்னமா காட்டினா இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இது அப்ப அவெல்லாம் பார்த்திருக்கா. நம்ம பார்க்கல, ஏனும் பார்க்காதபடிதான் பேசிட்டு இருக்கோம். பார்த்தா என்ன பண்ணுவோம், வாய் அடிச்சு போயிடும், பேசவே மாட்டோம் இல்லையா. அப்ப அதன் பிறகு அனுபவம் தானே. பார்த்தாச்சுன்னு என்ன சுவாமி, பார்த்த உடனே என்ன பண்ணுவான், ஒரு வஸ்து சாப்பிடுற வஸ்து ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அது பார்க்கறதுக்கு முன்னாடி அது சாப்பிடணும் பேசிட்டே இருப்பார். பார்த்த உடனே கைக்கு கிடைச்ச உடனே பேசுவாரா, கைக்கும் வாய்க்கும் தான் சண்டை, அதான் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. அப்ப அது என்ன அனுபவ ஜனித பீச்சிக்காரத கைக்கறிந்தா அங்க போனதுக்கு அப்புறம் நடந்துருக்குற இந்த விபூதியுடைய. அப்ப இதுதான் விஷயம். ஆஹா, பகவான் தனக்கு ஏற்ற திருமேனியை எடுத்துக்கொள்கிறார். அந்த திருமேனியும் விபு, எங்கும் இருக்கக்கூடிய திருமேனி இந்த இடத்துல இருப்பான், இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் பிடிப்பான். ஆனா எங்கும் இருக்கக்கூடிய விபு, அதுவும் சுத்த சத்துவமயமான திருமேனி. இங்க இருப்பார் சுமாரா இருப்பார், அங்க இருப்பார் நன்னா இருப்பார் கிடையாது, சுத்த சத்துவமயமான திருமேனி அப்படின்னு தெரிவிக்கிறானியா. சரி, இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்ப ஒரு சந்தேகத்தை ஏற்படுறார். சாந்தோக்கிய உபனிஷத்துல அசரீரம் வாபசந்தம் என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படின்னா அதாவது முக்தனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லியிருக்கு நிச்சய பூதியில. நல்லா பார்த்துக்கோ இந்த விஷயம். சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு வாக்கியம் ஒரு வாக்கியம் காணப்படுகிறதுன்னு ஒருத்தர் சந்தேகத்தை எழுதுறார். இருக்கு அந்த வாக்கியம். என்ன வாக்கியம்னா அசரீரம் வாபசந்தம் என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முக்தனுக்கு இங்க சரீரம் இல்லை. இந்த முக்தாத்மா நாமதான். நாமன்னா இப்ப பத்தாத்மா இங்கிருந்து கிளம்பி போய் அங்க போய் பகவான்ட்டு போய் அடைஞ்சு கைங்கரி பண்ணிருக்கணும், முக்தாத்மான்னு பேரு. இப்ப முக்தி அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லியிருக்கே. ஆனா நீர் என்ன சொல்லிட்டு இருக்க, இப்ப நித்தியர்கள் என்ன முக்தர்கள் என்ன சரீரம் எடுத்துட்டு, ஒரு சரீரம் ரெண்டு சரீரம் இல்ல, நிறைய சரீரத்தை எடுத்துட்டு தென்னால் கூட யாம் இருந்தா சிங்காசனமாம் நின்னால் மறுபடியா நீர் கூடல் அப்படின்னு அந்தந்த சரீரத்தை நிறைய கைங்கரியம் பண்ணா சொல்லிருக்கலையே என்ன. ஆனா இங்க சரீரம் இருக்கிறதா சொல்லலையே சுவாமி. சாந்தோக்கத்துல அசரீரம் வாபசந்தம்னு சொல்லியிருக்கேன்னா வாஸ்தவம் தான். இப்ப நமக்கு இங்க சரீரம் இருக்கணும். இந்த சரீரம் இதனால சரீரம், இந்த சரீரம் கர்மம் காரணமான சரீரம். இந்த சரீரம் நித்தியர்களுக்கோ முக்தர்களுக்கோ கர்மம் காரணமான சரீரம் இல்லை. இவ்வளவு ஏன் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணாருனோ, ஆத்யஸ்தன குலபதி, நம்முடைய குலத்துக்கு குலகுருன்னு சொல்றாருனோ. சில பேரும் குலகுருன்னு எங்கேயோ ஒரு மலை அறிவாரத்துக்கு போவா, ஏதோ ஒரு பார்த்துட்டு வா. இதெல்லாம் நமக்கு குலகுரு யாருன்னா நம்மாழ்வார் தான். ஆத்யஸ்தன குலபதி ஆளவந்தார் தெரிவிக்கிற மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மையா நாம ஆத்யஸ்தன குலபதி. நம்முடைய குலத்துக்கு தலைவர்கள் யார்? அவருடைய அவதாரமே கர்மம் காரணமாக கிடையாது. பெரிய விசாரம் ஆச்சாரியத்துல ரொம்ப பெரிய விசாரம் பண்றார். பெரிய விசாரம் பண்ணி பெரியோர்கள்லாம் என்ன முடிவு பண்ணனா, கர்மமே இல்லை. நம்மாழ்வார் பிறந்தது கர்மம் காரணமானா பகவத் சங்கல்பத்தாலே பகவான் நம்மாழ்வாருடைய அவதாரம். நம்மாளுடைய அவதாரம் பகவத் சங்கல்பம். அவர் பார்த்து நீர் போய் அங்க போய் இருந்துட்டு வரும் 32 வருஷங்கள் அவர் வந்திருக்காரு, அவ்வளவுதானே தவிர அவருக்கு என்ன கர்மா வந்துட்டு கிடையாது. கர்மா வந்துனா அப்ப இது பெரிய வாத பிரதிவாதங்கள் நிறைய பண்ணிருக்கா. ஆனா இந்த கர்மத்தை விட்டுட்டு தான் இங்கிருந்து பகவத் சங்கல்பத்தால இருந்தாரு. ரொம்ப இதை பத்தினா ரொம்ப தூரம் பேசிலாம் இருக்கா விசாரம் வேணாம். இப்ப கேள்வி என்னன்னா, முக்தனுக்கு அங்க சரீரம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கே சுவாமி, நீங்க இந்த ஊரை விட்டுடுங்கோ. இந்த ஊர்ல நம்மாழ்வார் சரீரம் எடுத்திருக்காரு, அது கர்மம் காரணமா இல்லை, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப கேள்வி என்ன, நித்திய விபூதியில் முக்தாத்மாவுக்கு கிளம்பி போன முக்தாத்மாவுக்கு சரீரம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. ஆனா நீரோ முக்தன் என்ன நித்தியன் என்ன நிறைய சரீரம் எடுத்துக்கொண்டு அவ என்ன பகவான் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பண்ணி சென்று கைங்கரியம் பண்றான்னு சொல்லியிருக்காரு சரீரத்தோடு. அந்த மாதிரி சரீரம் இருக்கிறது தெரியலையேன்னு தெரிவிக்கிறார். சமாதானம் தெரிவிக்கிறார். ஒண்ணும் இல்ல சாமி, சரீரம் கிடையாதுன்றது கிடையாது. சரீரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். சாந்தோக்கு உபனிஷம் சரீரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சரீரம் கிடையாது,
கர்மத்தால் ஆக்கப்பட்ட சரீரம் கிடையாது. என்னன்னா இதெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரம் தான் இருக்கு. கர்மத்தால் ஆக்கப்பட்ட சரீரம் கிடையாது. அப்ப என்னன்னா முக்தருக்கு கர்மத்தால் ஆக்கும் சரீரம் அப்படின்னா, முக்தன் என்றாலே கர்மத்தை தொலைச்சு வந்தன. இப்ப நாம இங்க இருக்கோம், நிச்சயமா அடியனுக்கு கர்மம் இருக்கு, கேட்கிறவங்களுக்கும் கர்மா இருக்கு. கர்மா இல்லைன்னா சரீரமே இருக்காது. என்ன சுவாமி சரீரம் இருக்காதுன்னா ஆத்மா மட்டும்? ஆத்மாவே இருக்காது. கர்மாவே நில் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. இந்த ஆத்மா அப்ராகிருதமான திருமையை எடுத்துக்கொண்டு அமிர்த பிரீத்திகாரத கஞ்சீரம் என்றதுக்கு உண்டான ஒரு நிலையோடு ஸ்ரீவைகுண்டத்துல பகவானோடு சேர்ந்து அனுபவிக்க போறது. கர்மா இல்லைன்னா எப்ப நம்ம இங்க இருக்கோமோ, யாரா இருந்தாலும் இங்க இருக்காதா பகவான் சில சில ஆச்சாரிய புருஷால் சில சில ஆழ்வார்களை தவிர மற்றவெல்லாம் இங்க இருக்காருன்னா கர்மம் தான் காரணம். இப்ப நாமெல்லாம் இங்க இருக்கோம்னா கர்மம் தான் காரணம். இப்ப முக்தாத்மா அங்க இருக்கான்னா கர்மம் காரணம் அல்ல. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சரீரம் இல்லையே சரீரம் இல்லையே சரீரம் இல்லையே சொல்றதுன்னா, கர்மம் காரணமான சரீரம் இல்லையே தவிர பகவத் சங்கல்பத்தாலே சரீரம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நம்மாழ்வார் திருமேனி எடுத்துட்டாருனோ அவர் கர்மம் காரணமா? கர்மம் காரணமான சரீரம் கிடையாது. அந்த சரீரம் இந்திரியங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் கிடையாது. அப்படி இருக்கச்ச முக்தன் என்றாலே கர்மத்தை. இப்ப இந்த அப்ராகிருத சரீரத்தில் இந்திரியங்கள் எல்லாம் நித்தியம். சரி சுவாமி, இப்ப நமக்கெல்லாம் கண் காது மூக்கெல்லாம் இருக்கு. அங்க போறதுக்கு அப்புறம் சரீரம் உண்டு சொல்லிடணும். அப்ப அங்க இந்திரியங்களை உண்டு உண்டு. இந்த இங்க இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நிச்சயம் கிடையாது. நித்தியம் கிடையாதுன்னா இவர் மாறி மாறி பலபிறப்பம் பிறந்திருக்கிறவருக்கு அந்த சரி அந்த இந்திரியங்கள் இருந்துட்டே இருக்கும். இந்திரியங்கள் சூஷ்மரூபத்துல அதே இந்திரியங்களை மறுபடியும் எந்த சரீரத்தை எடுக்கிறதோ அந்த சரீரத்தை அந்த இந்திரியங்கள் வந்து சேர்ந்து விடுறது. இது இந்த லோகத்துல. அந்த லோகத்துல போயாச்சுன்னா அந்த லோகம் பிராகிருதமா அப்ராகிருதம். இங்க பிராகிருதமான சரீரங்களில் இந்திரியங்கள் இருக்கு. அப்ப இதுல இருக்கிறது பிராகிருத இந்திரியங்கள் இங்க இருக்கிறது. ஆனா இந்த இந்திரியங்கள் எப்படி இருக்கும்? சத்வகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த முக்குணங்களோடு கூடி இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இங்க இருக்கு. ஆனா ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது அப்ராகிருதமான சரீரம், அப்ராகிருதமான இந்திரியங்கள் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்தில் அப்ராகிருதமான இந்திரியம் இருக்கும். அதற்கு முக்குணங்கள் இருக்காது. சுத்த சத்வமயம். இத்தனை பார்த்தோம். சுத்த சத்துவமயமா இருக்கும். முக்குணம் இல்லைன்னாலே என்ன பாருங்க, முக்குணங்கள் இருக்காது சொன்ன எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சுத்த சத்துவமயமா இருக்கும். எதுவுமே இல்லாம இருப்பது காலம்தான். எதுவுமே இல்லாம இருப்பது காலம்தான். அப்ப முக்குணங்கள் இல்லாம இருக்கும். சுத்த சத்துவமயமா இருக்கும். முக்குணம் அற்றதாக காலம் இருக்கு. அதனால்தான் இங்க நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் சாத்விக அகங்காரத்தின் தான் பிறந்தது. பாருங்க, நமக்கு இந்திரியங்கள் எப்படி பிறந்து? முதல்ல பிரகிருதி, பிரகிருத்திலிருந்து மகானிலிருந்து அகங்காரம், அந்த அகங்காரத்துல மூணா பிரிஞ்சு சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இதுல சாத்விக அகங்காரத்தை தான் இது பிறந்தது, இந்திரியங்கள் பிறந்தது. அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, துடி இந்திரியங்கள் பிறந்தது. அதுக்கு மேற்கொண்டு 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம், இந்த இந்திரியங்கள் எல்லாம் மொத்தம் 11. இந்த 11 இந்திரியங்களும் சாத்விக அகங்காரம் உண்டாயிருக்குன்னு பார்த்தோம். அதே போல முக்தாத்மாங்க இருக்கா இல்லையா, அவ திருமையை எடுத்துக்கிறா இல்லையா, அவர்களுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்ச்சி இதெல்லாம் இருக்கணுமோனோ. அதே போல அவருக்கு சாத்விக அகங்காரத்துல இருந்து அவருக்கு அதெல்லாம் பிரிந்திருக்குமா சுவாமின்னா கிடையாது. சாத்விக அகங்காரம் வந்ததுன்னா பிரகிருதி மண்டலம். அப்ப அது பிராகிருதம்னு பேரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய திருமையினே அப்ராகிருதம்னு பேரு. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. ஏன்னா இந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள் வரும். இங்க நமக்கு இந்திரியங்கள் கிடைக்கிறது பிரியத்துக்காக சொல்றேன். யாரோ ஒருத்தர், இப்ப நம்ம கோஷ்டியில் யாரும் சொல்ல வேண்டாம், பெரிய மனுஷ வாசல போறவர் யாரோ ஒருத்தர், அவர் உண்டியே உடையே மண்டலத்துடன் கூடுவதிலேயா இருந்துட்டு இருக்கார். அவருக்கு அடுத்த ஜென்மா உண்டு. இப்ப இந்த ஜென்மால அவருக்கு இந்திரியங்கள் இருக்கணும். இப்ப இந்திரியங்கள் அவர் இங்க விட்டுறாரு. இங்க விட்ட உடனே அடுத்த ஜென்மா எடுக்கிறாரோ, என்ன சரீரம் எடுக்கிறாரோ அந்த சரீரத்தை அதே இந்திரியங்கள் புகுத்துறாரு. அதே இந்திரியங்கள் புகுத்தாரு. அப்ப அவனுக்கு இந்திரியம் புதுசா வருதில்லை, அதே இந்திரியங்கள். ஆனா அந்த இந்திரியங்கள் அழியும். என்னைக்கு அழியும்னா, இவர் இங்கிருந்து கிளம்பி போறாருன்னு, கிளம்பி சீவை கிட்ட போறாருன்னு, அப்ப அந்த இந்திரியங்களை இன்னொருத்தர் கொடுக்கலாம். அல்லது
மகா பிரளயம் வந்துருத்தனா அப்ப இந்திரியங்கள்லாம் அடியறது. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல இந்திரியம் புதுசா படைக்கப்படுறதா? இல்ல. ஸ்ரீவைகுண்டத்துல இந்திரியங்கள் புதுசா எங்கேயாவது இங்கதான் கொண்டு கொடுக்குறாரா? இல்ல. ஏன் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தானா அது அப்ராகிருதமா இருக்காது. அப்ராகிருதம்னாலே பிராகிருதம்னால படைக்கப்பட்டதுன்னு தெரியறது, அழியுன்னு தெரியறது. அப்ராகிருதம்னாலே படைக்கப்பட்டது கிடையாது, அழிவது கிடையாதுன்னு தெரியறது. அப்ப நம்ம இங்கிருந்து போறோமே சுவாமி, நமக்கு என்னமா இந்திரியங்கள் கிடைக்கிறது? இது நல்லா சூஷ்மமான அர்த்தங்கள். நமக்கு என்னமா கிடைக்கிறது? 11 இந்திரியங்கள் நமக்கு இங்க கிடைக்கிறது, சாத்விக அகங்காரம் கிடைக்கிறது கைகாலம். அதே போல அங்க சாத்விக வருதான்னா இல்லை. பிராகிருதமான மண்டலத்தில் இருந்தாதான் பிரகிருத்திலிருந்து மகான், மகான் இருந்து அகங்காரம், அகங்காரம் மூணா பிரிஞ்சு அதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து இதெல்லாம் வந்தது. ஆனா இது எதுவுமே முக்த சரீரத்துக்கு கிடையாது. சரி சுவாமி, அப்ப நித்திய விபூதியிலே மொத்தாத்மாக்களுக்கு இந்திரியங்கள் எதனால் உருவாகும்? எப்படி வரும்? இப்ப இங்க இந்திரியங்கள் அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா வந்துட்டு சொன்னேன். இது இந்திரியங்கள் பகவான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லுது. அப்ப அதே போல அங்க வருமானா அங்க இருந்து அப்படி எப்படி சுவாமி வரும்? அப்ப ஒண்ணு அவர் சிருஷ்டிக்கணும், இல்ல ஏற்கனவே இருந்திருக்கணும், அல்லது வேற யாராவது கொடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா அங்க வர்றதெல்லாம் எப்படின்னா பகவத் சங்கப்னா வருது. ஏன்னா இந்த பிராகிருத சரீரத்தில் உண்டான இந்திரியங்களுக்கு உருவான நாள் உண்டு. இது என்னைக்கு இந்த 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 நமக்கு சரீரம் இந்திரியங்கள் வச்சுட்டு இருக்கோம்னா கண் காது மூக்கு செவி எல்லாம் இதுக்கெல்லாம் உருவான நாள் உண்டு. அதே போல இது அழியக்கூடிய நாளும் உண்டு. ஆனால் அப்ராகிருத சரீரம் ஸ்ரீவைகுண்டத்துல அப்ராகிருத சரீரத்தில் இருக்கும் போது அப்ராகிருத இந்திரியங்கள் எல்லாம் உருவான நாளும் கிடையாது. உருவான நாள் கிடையாதுன்னா அப்ப நான் இங்கிருந்து கிளம்பி போறேன்னு கிளம்பி போறச்சு. இப்ப போகல, இப்ப இங்க இந்த லோகத்துல தான் இருந்திருக்கேன். இப்ப இது வரைக்கும் நான் போகல, இது வரைக்கும் போகலனாலே அப்ப ஸ்ரீவைகுண்டத்தில் நான் நித்தியமா இல்லை. நித்தியாத்மா தான் ஸ்ரீவைகுண்டம் நித்தியமா இருக்கா? நல்லா பாத்துங்க, நித்தியாத்மா தான் ஸ்ரீவைகுண்டம் நித்தியமா இருக்கா? அதே போல அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கக்கூடிய இங்கிருந்து கிளம்பி போன ஆத்மா அங்க நிச்சயமா இருக்கானா? கிடையாது. போனதுக்கு அப்புறம் நிச்சயமா இருக்கு, ஆனா எப்பவுமே நிச்சயமான கிடையாது. ஒரு காலத்துல இங்க இருந்துட்டோம், இங்க இருந்து போயிட்டோம் அப்படி இருக்க செய்து அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இங்க பகவத் சங்கல்பம் பகவத் சங்கல்பம் சொல்றீங்களே எப்படி? இப்ப ஒரு பத்தா இப்ப என்ன வேணும்னா அப்ராகிருத திருமேனி என்றாலே உருவான நாளும் கிடையாது. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ, இங்க உருவான நாள் உண்டு, இங்க அழியும் நாள் உண்டு. அப்ராகிருதமான திருமேனின்னு சொன்னாலே உருவான நாளும் கிடையாது, அழியிற நாளும் கிடையாது, நித்தியம். உடனே ஒரு கேள்வி வரும், இப்போ ஒரு பத்த ஜீவாத்மா முக்தி அடைஞ்சான்னா போன பிறகு கண் என்ன, காதென்ன, மூக்கென்ன, இதெல்லாம் அப்ராகிருத சரி கிடைக்கணும் இல்லையா? கிடைக்கணும்னாலே ஏற்கனவே இந்த ஜீவாத்மா வரப்பறான்னு பண்ணி வச்சிருப்பாளா? அல்லது நாம போன உடனே சொல்லி பெருமா சொல்லி கிடுக்குன்னு போய் பண்ணி வச்சிருக்கணும்னா அதெல்லாம் கொண்டு வா, இந்த ஜீவாத்மா வந்துட்டு இருக்கான், இந்த முக்தாத்மா வந்துட்டு இருக்கான், அவன் பரணமானம் கொண்டுவான்னு சொல்லுவாளா? அல்லது யாராவது ஒரு சுவாமியை விட்டு ஓஹோ அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, அதை கொடுத்து அவனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரான்னா இதெல்லாம் ஒண்ணுமே ஒத்து வராது. ஏன் ஒத்து வராதுன்னா அப்ராகிருதன்னு பேரு. அப்ராகிருதன் பேரு இருந்ததுனால ஒத்தே வராது. இன்னொரு சுவாமியை விட்டு போனா இந்த இடத்துல இந்திரியங்கள் ஒருத்தருடைய இந்திரியங்கள் இன்னொருத்தருக்கு போய் சேர்க்கலாம். இந்த இடத்துல அங்க இன்னொரு சுவாமியை விட்டு போயிட்டாரு இந்திரியங்கள்னு சொல்ல முடியாது. நச்சபுனராவர்த்தத்தை நச்சபுனராவர்த்து போனவா திரும்புதல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்திரியங்கள் உலகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கச்சு விட்டு போவதுன்றது லீலாபு பூஜையில் நடக்கும். இந்திரியங்களை விட்டு போறது இப்ப நம்ம கிளம்ப போறோம், தத்துவத்திரயம்னு ஒரு கிரந்தம், இதுல பூர்த்தியா தெரிவிக்கல, அப்படி உள்ளுக்குள்ள போயிட்டுன்னு வச்சுக்க போய் சொல்லலாம். ஆனா இதுவே ஒரு வருஷம் போயிடும். தத்துவத்திரயம் ஒரு கிரந்தம், அதுல நாம இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் இது பிரலோகாச்சாரிய ஸ்ரீ கிரந்தம். வந்து நம்முடைய இந்திரியங்கள் என்ன பண்றது? அது விட்டுட்டு போறோம். இந்திரியங்கள் நம்மளோட வராது. ஏன்னா இந்திரியங்கள் பிராகிருதமான இந்திரியங்கள். இந்த சரீரையும் இங்க விட்டுறோம், இந்திரியத்தையும் விட்டுறோம்,
ஆத்மா மட்டும்தான் தாங்குது. ஆத்மா அப்ராகுதம் பார்த்தோம், நித்தியம் பார்த்தோம். ஆத்மா ஒரு சூஷ்ம சரீரத்தை எடுத்துன்னு போறது, அந்த சூஷ்ம சரீரமும் விரஜையில தீர்த்தமாடனே அதுவும் போயிடுறது. அதுக்கப்புறம் அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்க செய்து அப்ப இந்திரியங்கள் என்னமா நமக்கு கிடைக்கிறது? இங்கிருந்து இந்திரியங்கள் கிடையாது. அப்ப அங்க நம்ம போனதுக்கு அப்புறம் இந்திரியங்கள் நமக்கு கிடைக்கணும். கிடைக்கணும்னா இந்த முக்தாத்மா வந்துட்டு இருக்கா, அவ புதுசா பண்ணுவோன்னு பண்ணினா அது அப்ராகிருதமான இந்திரியங்கள் பேரு கிடைக்காது. ஏன்னா அப்ராகிருதம் இந்திரியங்கள் சொல்லியாச்சு, அதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ராகிருதமான இந்திரியங்கள் சொல்லியாச்சுனாலே படைக்கப்பட்டதும் கிடையாது, அழிக்கப்படவும் கிடையாது. அப்ப இனிமே இந்த ஜீவாத்மா இந்த முக்தாத்மா வந்துட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்கணும் என்கிற நிலையே அந்த இந்திரியங்கள் கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒத்து வராது. சரி சுவாமி, இன்னொரு சுவாமி விட்டுடுப்பானா சொன்னா அதுவும் ஒத்து வராது. விட்டு போவது என்பது லீலா விபூதியில் நடக்குமே தவிர நிச்சய விபூதி அது கிடைக்காது. அதைத்தான் இன்னொருத்தர் வந்தா எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர நிச்சய விபூதி ஒருத்தரும் புரட்டு புறப்பட்டு போறதே கிடையாது. அதனால் விட்டு போவது என்பது கிடையாது. ஒருவேளை நாம போனதுக்கு அப்புறம் பெருமாள் அப்பதான் மேனுபேக்சர் பண்ணுவாரா, உற்பத்தி பண்ணுவாரா? இந்த ஜீவாத்மா வந்திருக்கான், நிறைய காலட்சேபம் சொல்லியிருக்கான், இருக்கட்டும். ஏதோ ஏதோ 2 தடவை ராமானுஜன் சொல்லியிருக்கான், நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கான். பண்ணியிருந்தாலும் வாய தெரியாத்தனமா சொல்லியிருக்கான். இருந்தாலும் தெரியாத்தனமா சொன்னாலும் கொடுக்குறேன்றதுக்காக கொடுக்குறேன். சரி வந்திருக்கான், அதெல்லாம் என்ன பண்ணுவான்? வந்திருக்கான் உற்பத்தி பண்ணுவான்னு பண்ணுவாரான்னா, உற்பத்தி பண்ணாலே ஆதி அந்தம் வந்துடும். எப்ப ஆரம்பிச்சதுன்னு வந்துடும், எப்ப முடியறதுன்னு. எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் ஆரம்பிச்ச நேரம் இருந்தா முடிவு இருக்கு. என்ன பண்ணும்? சரீரத்துக்கு ஆரம்பம் உண்டனும், இந்த நாள்ல பிறந்தான்னு உண்டு. ஆத்மா என்னைக்கு சுவாமி பிறந்தது? கரெக்ட் சுவாமி, ஆத்மா என்னைக்கு பிறந்தது? அதுக்கு ஒரு நாள் உண்டா சுவாமி? ஏன்னா ஆத்மா என்னைக்கு பிறந்ததுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். அன்னில் இருந்ததுன்னு எனக்கு கர்மா. அப்ப கர்மா என்னிலிருந்து கர்மா அனாதி. ஆனா கர்மாவுக்கு அந்தம் உண்டு. கர்மா இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இன்னபடி ஆரம்பித்தது கிடையாது. என்னைக்கும் கர்மா உண்டு. ஆனா அந்த கர்மா ஒரு நாள் முடியும் தருவாய் என்பது உண்டு. ஆத்மா என்பது ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாதது. கர்மா என்பது ஆதி கிடையாது, அந்தம் உண்டு. இதெல்லாம் நீங்க குறிப்பி எழுதி வச்சுக்கணும். கர்மாவுக்கு ஆதி கிடையாது, அந்தம் உண்டு. ஆத்மாவுக்கு ஆதியும் கிடையாது, அந்த ஏன்னா அப்ராகிருதம். இப்ப இந்த இந்திரியங்கள் நாம போன உடனே பகவான் பண்றான்னு வச்சுக்கோ, இல்ல போகிறதுக்கு அவருக்கு தெரியுமானோ, இந்த நாள் இந்த வரப்போறாருன்னு தெரியுமானோ, அதுக்கு முன்னாடியே பண்ணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு ஆதி வந்துட்டு, என்ன ஆதி? இந்த நாள்ல இந்திரியங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு வந்துட்டு. அப்ப இந்திரியங்கள் உருவாக்கப்பட்டது வந்துட்டுனாலே இந்த நாள்ல போயிடும், தன்னடையே கிடைக்கும். ஆதி இருந்தாலே அந்த வந்துடும். அதனால அதுவும் கிடையாது. உடனே பெருமாள் ஒருத்தர் அனுப்பி அப்படின்னு ஒரு நித்தியாத்மாவும் முக்தாத்மாவும் கூப்பிட்டு, அங்க நான் 5 பண்ணி வச்சிருக்கேன், கண்ணு காது மூக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதை போய் அளவுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னா கொண்டு வரணும்னா அதெல்லாம் கொண்டு வர முடியாது. சொல்ல முடியும்னா உற்பத்தி ஆகாது. அப்ப அந்த தேகமே கர்மகிருதம் கிடையாது, உற்பத்தியும் ஆகாது. அப்படின்னா அனைத்து கண் காது மூக்கு சக்திகள்லாம் இருக்கும், இருந்து கொண்டுதான் இருக்கும், இருந்து கொண்ட அளவு தான் இருக்கும். பெருமாள் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப இத்தனை பேருக்கு எத்தனை வந்தாலும் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்காரு. அத்தனையும் முன்னாடி பண்ணியதுனா முன்னாடி பண்ணியது கிடையாது, பின்னாடி பண்ணியது கிடையாது. அப்ப என்ன சுவாமின்னா, இப்ப எப்படி சுவாமி கொடுக்கிறாரு? எப்படி கொடுக்கிறாரு சுவாமி? நீங்க புதிர் போட்டுட்டே இருக்க, நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல. இங்கிருந்து போனவாளுக்கு இந்திரியங்களை எப்படி கொடுக்கிறார்? இதெல்லாம் அர்ச்சராதி கிரந்தத்துல இதை நம்ம பார்க்கல. இதுல இதை எடுத்திருக்காரு. ஆனா இதோட தத்துவத்தில இதுல மன்னனா எடுத்திருக்காரு. என்ன இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அதெல்லாம் ரொம்ப நாளா சொல்லியிருக்காரு. இருக்கட்டும். அப்படி கட்சி சரி சுவாமி, அவர் அங்கிருந்து இருக்கச்சை எப்படி கொடுக்கிறார்? என்னவா கொடுக்கிறார்? முன்னாடி சொல்லிக்கிறது அப்போ நித்திய ஊதி இல்லை. அப்ப
இந்த மாதிரி சந்தேகம் அவர் சொன்னோம். இந்த சந்தேகத்துக்கு வராம இருக்கணும்னா ஒரு விஷயம் சொல்றேன், அதை தெரிஞ்சுட்டாருன்னா நீங்க இதுக்கு அதுக்கு பதில் கிடைச்சிடும். கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க. நித்திய சூரிகளை நித்தியர்கள் சொல்றோம். கொஞ்சம் கேட்டுப்போது, நித்திய சூரிகளை நித்தியர்கள் சொல்றோம். சரி சுவாமி, அவங்க என்னைக்கு சுவாமி பிறந்தா? சுவாமி நித்தியர்கள் சொல்லிட்டே அப்புறம் என்னைக்கு பிறந்தான்னு கேட்டுட்டு இருக்காரு. அவதான் நித்தியமாச்சே. அப்பதான் நித்தியம் என்னைக்கு பிறந்தா கேட்டேன்னா அப்ப பிறந்த நாள் கிடையாதுன்னு வருது. அப்ப என்னைக்கு பிறந்தேன்னு கேட்கிறேன் சுவாமி. அப்ப பிறக்கலையோ? அப்ப அப்ப எப்ப பிறக்கலையோ அப்ப எப்படி இறக்கும் நாள் கிடையாதுன்னு? சரி சுவாமி, அப்ப பிறந்த நாள் இல்லைன்னா அப்ப அவர்களை பகவான் சிருஷ்டிக்கவில்லை, பகவானுடைய அதீனத்துக்கு அவர் உட்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? என்ன பாத்துக்கோ, புரியத்துக்காக சொல்றேன். ஒரு வஸ்து நான் பண்ணிருக்கணும், நான் பண்ணல. நான் பண்றதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருந்தது, அந்த வஸ்து இருந்தது. சரி, நான் பண்றதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருந்ததுங்க. இப்ப நான் அந்த வஸ்துவை வச்சுக்கணும் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டேன். அந்த வஸ்துவை நான் தான் படைச்சேன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருக்கு. அதே போல நித்யாத்மா பகவான் சிருஷ்டித்தார்னு சொன்னா அவளுக்கு பேர் நித்யாத்மான்னு வராது. பகவான் சிருஷ்டிக்கப்படல, என்றைக்கும் அவர்கள் உண்டு அப்படின்னு சொன்னாதான் நித்யாத்மான்னு வரும். நல்லா கேட்டுங்க சார், நித்யாத்மான்னு வரும். ஒருத்தர் நித்யாத்மான்னு சொல்லணும்னா சுவாமி இவரால் இவர் படைக்கப்பட்டார் அப்படின்னு என்னைக்கு? இந்த நாள் சொல்லியாச்சுன்னா இந்த நாள் படைத்தாருன்னு சொல்றேன், நித்யாத்மா சொல்லிருக்கிற. நித்யாத்மா என்னைக்கு இருக்கணும் சுவாமி? படைக்கப்பட்டதாக இருக்கவே படாது, அப்பதான் ஒரு நித்யாத்மா. சரி, அப்ப பகவானுக்கும் நித்யாத்மாக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தமே இல்லையா? படைக்கப்பட்டதா இருக்காது. அப்பன்னா நித்யாத்மாவுக்கு காரணம் பகவான் இல்லை. வந்துட்டு நித்யாத்மாவுக்கு காரணம் பகவான் இல்லை. அப்பன்னா என்ன? லோகத்துல பத்தாத்மாவுக்கு காரணம் பகவான் உண்டு, முக்தாத்மாவுக்கு காரணம் பகவான் உண்டு, நித்யாத்மாவுக்கு பகவான் காரணம் இல்லை. அப்பன்னா என்ன தெரியுது? ஒரு சிலருக்குத்தான் பகவான் காரணம் போடும், வேறு சிலர் வேருக்கு பகவான் காரணம் இல்லை. நித்யாத்மா கோடிக்கணக்கா இருக்கா, காரணம் என்ன போட்டுக்கனா அப்படின்னு தோன்றதுனும். ஆமா சுவாமி, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவர் நித்யாத்மா 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 சொல்லிட்டு இருந்தா அப்ப அந்த நித்யாத்மாக்கு பகவானுக்கு அடங்கின சரக்கா இருக்கணுமோ? அவருக்கு சரக்கா இருக்கணும்னா அவர் தான் நித்தியமா இருக்காரு, எப்படி அடங்கி இருப்பாரு? பகவான் நித்தியம், நித்யாத்மாவும் நித்தியம் இல்லையா சுவாமி? அப்ப ஜீவாத்மா அது பேர் சொல்ல முடியாது. ஜீவாத்மா பகவானுடைய சரீரத்தை ஒட்டின்னு இருக்கு. பிரளய காலத்துல என்ன பண்றான் பகவான்? தன்னுடைய கருணையாலே என்ன பண்றான்? இதுக்கு சரீரத்தை கொடுத்து இந்திரியங்கள் கொடுத்து மேற்கொண்டு மேற்கொண்டு சிருஷ்டிக்க வைத்து பிரம்மா வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் நல்லா தெரியுது, முன்னாடி பார்த்துட்டோம். அந்த மாதிரி நித்யாத்மா பண்ணிருக்காருன்னா கிடையாது. பண்ணினா அது நித்யாத்மா வராது. அப்ப என்ன வரும்? அது பத்தாத்மா கூட்டில் தான் சேரும். இப்ப நித்யாத்மா பகவான் தான் காரணம்னு சொல்லணும், அதே நேரத்தில் நித்யாத்மாவும் இருக்கணும். புரியுது? என்ன புரியுது? பகவான் தான் காரணம்னு சொல்லணும், அதே நேரத்தில் நித்யாத்மான்னு சொல்லணும். அது என்னமா சொல்ல முடியும்? நான் பறக்கத்தோட ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து வைத்துக்கொண்டு நான் ஒரு காரியம் பண்ணேன். அந்த வஸ்து நான் காரியம் பண்ணினேனும் அந்த காரியம் பண்ணினபடியாலே அந்த வஸ்துவுக்கு ஒரு பெருமை இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன் சுவாமி, அந்த வஸ்துவை நான் தான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாருன்னா ஏத்துக்க மாட்டானே. எப்படி ஏத்துப்பா? சுவாமி நீங்க பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருக்க சுவாமி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நித்யாத்மான்னு இருக்கு. நித்யாத்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நித்யாத்மா பகவத் சம்பந்தம் இருந்து பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு வந்துனாலே நாள் வந்துடுது. நாள் வந்துனாலே அப்ப நித்யாத்மா போயிடும்.
அப்ப நித்தியாத்மா போயிடுச்சுன்னா நித்தியர்கள் சொல்ல முடியாது ஒண்ணு. ஆனா அப்ப இன்னொன்னு கிடைக்கிறது, அந்த நித்தியாத்மாவுக்கு பகவான் தான் காரணம்னு கிடைக்கிறது, அதுல ஒத்து போடுது. ஆனா நித்தியாத்மா என்கிற பேர் கிடைக்க மாட்டேன்றது. இப்ப நமக்கு என்ன வேணும்னா, நித்தியாத்மா என்கிற பேரும் இருக்கணும், அது உண்மையான நித்தியாத்மாவே இருக்கணும், அதுக்கு பகவான் தான் காரணமாவே இருக்கணும். சாமி இது ரெண்டும் சொல்ல முடியாது, ரெண்டுமே சொல்ல முடியாது. ஒன்று நித்தியாத்மாவும் இருக்கணும், பகவான் காரணமா இருக்க முடியாது. அல்லது பகவான் காரணமா இருந்தா அது நித்தியாத்மாவும் இருக்க முடியாது. இது ரெண்டு தானே வரணும். ஒண்ணு பகவான் காரணமா இருந்தா, சாமி எனக்கு பகவான் காரணம் தான் முக்கியம், நித்தியாத்மா இருக்கட்டும் இல்லாம போட்டோம்னா, ஆனா நித்தியர்கள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அது தப்பா போயிடும். அனைத்துக்கும் பகவான் தான். சுவாதீன திருவித சேதனா சேதன சுரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் முதல்ல எடுக்கிறாரு கஜத்ரயத்துல சுவாமி எம்பெருமானார். சுவாதீன திருவித சேதனா சேதன சுரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? சரி சுவாமி, அதனால என்னைக்குன்னு கேட்க முடியாது. அப்பா இது என்ன தெரியுது? ஆக இது எங்க, இதத்தான் புறத்தாழ்வார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, அவனை தன்னுடைய பஞ்சஸ்தவத்தை தெரிவிக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, படைக்கவில்லை என்றால் அவர்களை குறித்த காரணத்துவம் போயிடும். அப்ப என்னன்னா, நிச்சயர்களை அவர் தான் சிருஷ்டிக்கலை. அப்ப இப்ப பகவத் அத்தியனம் வராது. அதாவது அவர் நித்தியர்களாக இருக்கட்டும்னு என்ன சுவாமி எழுதுன்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, ஒன்னும் கஷ்டமே இல்லை. குரத்தை ஆசிரியமா தெரிவிக்கிறார் தன்னுடைய பஞ்சஸ்தவத்துல. என்ன தெரியுமா, அவர்கள் நித்தியர்களாக இருக்கட்டும்னு பகவானுடைய நித்திய சங்கல்பத்தால ஏற்பட்டதுன்னு குரத்தால தவிக்கிறார். பகவானுடைய நித்திய சங்கல்பம். இப்ப நித்திய சங்கல்பத்தாலே அவர்கள் நித்தியர்களாக இருக்கட்டும், நித்திய சங்கல்பத்தாலே அவர்கள் நித்தியர்களாக இருக்கட்டும்னு யார் பண்ணா? பகவான் சங்கல்பம் பண்ணாங்கணும். பகவத் சங்கல்பம் நித்தியம், அதனால அவர் நித்தியமா இருக்க. என்ன பண்றோம்? பகவத் சங்கல்பம் நித்தியம், அதனால அவனா அப்ப அவருடைய நித்திய சங்கல்பத்தினால் அவர்கள் நித்தியனாக இருப்பார்கள். அப்ப சங்கல்பம் நித்தியம், சங்கல்பம் எடுத்தார். அப்ப சங்கல்பமும் நித்தியம், அதனால என்னைக்குன்னு கேட்க முடியாது. அவர் என்னைக்கு சிருஷ்டித்தார் சுவாமி? கிடையாது. சங்கல்பம் நித்தியம் சுவாமி, நித்தியம் சங்கல்பம் வந்துருக்குன்னா என்னைக்குன்னு கேட்க முடியாது. அப்ப அனாதியான சங்கல்பத்தினாலே இவர்கள் நித்தியர்கள் என்று சங்கல்பித்து விட்டார் பகவான். அப்ப சங்கல்பம் நித்தியம், அதனால அவர்கள் இப்ப பாருங்க, சங்கல்பம் நித்தியமானபடியால் அவர்கள் நித்தியர்கள். பகவானுக்குடைய சங்கல்பம் இருக்கிறபடியாக அவர் நித்தியமா இருக்கா. பகவானுடைய காரணத்தை வந்துடுத்து, அவர்களுக்கு காரணம் பகவான் தான். பகவானை அண்டிதாவா இருக்கான்னு தெரியுது. ஏன்னா பகவானுடைய நித்திய சங்கல்பம் இல்லைன்னா அவன் நித்தியமா இருப்பாளா? இருக்க மாட்டான். அப்ப பகவானுக்கு உட்பட்டுதான் இருக்கா, அதே நேரத்துல அவன் நித்தியலாவும் இருக்கா. இந்த மாதிரியான ஒரு நிலம் குரத்தாழ எடுத்திருக்காரு, சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளவுதான் எடுத்துக்கிற நித்தியரகா. பகவானத்துல இந்த சங்கல்பம் இல்லைன்னா அவர் நித்தியெல்லாம் இருப்பாளா? இருக்க மாட்டாரு. அவர் நித்தியர்கள் இருக்க மாட்டாரு. அதனால் பகவானுக்கு உட்பட்டவர்கள் தான் நித்திய சூரிகள். ஏன்னா இப்ப சங்கல்பம் இல்லைன்னா அவன் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னு உட்பட. அப்ப பகவான் தான் காரணம். இப்ப நித்திய சூரிகளுக்கும் பகவான், ஏன்னா முக்தாத்மாவுக்கு பகவான் தான் காரணம் நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே நல்லாவே தெரியுது. சுவாமி அவர் தான் சுவாமி சரணாகிதனா பண்ண, அவர் திருவிடை உண்ணார் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன்னு சொல்லி, உன் திருவிடயத்தை பே ஆரணக்கினின் பாதமே சரணாக தந்தொடிந்தா உனக்கோர் கைமாறு ஆகுண்டுவேன் இத்தனையும் பேசினேன், அவர் தான் காரணம் தெரியுது. ஆனா இங்க சுவாமி நித்தியம்னா அவருடைய சங்கல்பம் நித்திய சங்கல்பமாக இருக்கிறபடியாலே அவர்கள் நித்திய சூரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சங்கல்பம் நித்திய சங்கல்பமா இருக்கிறபடியாலே அவர்கள் நித்திய சூரிகளாக இருக்கிறார்கள். இதுக்கு சொல்ல வேண்டிய இதுக்கு இப்ப ஏன்னா, அதே போல இந்த இந்திரியங்கள் நித்திய சங்கல்பத்தாலும் இந்திரியங்கள் கிடைக்கிறது. இப்ப அதுதான் இதுக்குதான் இதெல்லாம் எடுத்தோம். இந்திரியங்கள் இருந்து அவர்கள் நித்திய சங்கல்பம் என்னைக்கு உருவாச்சுன்னு கிடையாது. உருவானதுனால ஒரு நாள் போக போறதுன்னு அர்த்தம் ரெண்டுமே கிடையாது. பகவானுடைய நித்திய சங்கல்பத்தினாலே நமக்கு அந்த இந்திரியங்கள் கிடைக்கிறது. இந்த புறத்தாழ்வார் பெரிய விசாரம் பண்ணி சாதிச்சிருக்காரு, பெரிய விசாரம் பண்ணி சாதிச்சிருக்காருன்னா,
அவர் பெரிய வேதாந்தி, சாமானியப்பட்டவர் புறத்தவர். உத்திரை திரையை கண்டி யாந்தி மங்கள சூத்திரதாம் ஸ்ரீவத்ச சின்ன விஸ்யோபியோ நவயுக்தி நகி இது உத்திரைய திரையை கண்டி யாந்தி மந்திர சூத்திரதாம் அப்படின்னா புறச்சமயங்கள் நிறைய பேர் இருக்கு இல்லையா, பாஷண்ட பிரபஷண்ட தாவதகன தார்வாக சைலாசனி பௌத்தத்வாந்த நிராச வாசரவதி ஜெய்னேவ கண்டீரவகா மாயாபாதி புஜங்கபங்க கருடத்ரை வித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயத்தே ராமானுஜோ யோக முனிகும் சொல்லுகிறார். பாஷண்டிகள் இருக்கா இல்லையா, புறச்சமைகள், அந்த புறச்சமைகள்லாம் ஜெயிக்க குரத்தை வச்சுதான் எல்லாம் வாதி பிரதிவாதங்கள். அந்த பிரதிவாதங்கள் வைக்கிறதுலாம் என்ன, குரத்தை வச்சுதான் பண்ணுவார் வாங்க ராமானுஜ். ஏன்னா இவராலேயே முடியும். ஆனா இவருக்கு நிறைய சன்னதி கைங்கரியங்கள், ஒவ்வொரு 10 கொத்து பரிவாரங்கள்னு கேள்விப்பட்டு கொண்டு ஸ்ரீரங்கத்துல அந்த நிறைய சன்னதி கைங்கரியங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் 10 நாள் இல்ல, நமக்கு வாதம் பிரதிவாதம்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்னைக்கெல்லாம் பேசணும். சதஸ்வாமி சதஸ்னா எவ்வளவு 1/2 மணி நேரம் கொடுக்குறா, அதுக்கு என்ன பேச முடியும், 1 மணி நேரம் கொடுப்பா. அப்பெல்லாம் ஒரு சதஸ் ஒரு வாத பிரதிவாதங்கள்னா 18 நாள். யஜ்ஞமூர்த்திக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் 18 நாள் வாதப்போர். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி 18 நாள் 1 மாதம் வாதப்போர் வந்துட்டுன்னா கைங்கரிய விக்னமா போகணும். அந்த கைங்கரியம் வேணும் போனோம். அந்த கைங்கரியத்துக்காக என்ன பண்றது, அதனால என்ன பண்ணார் சுவாமி, என்ன பண்ணார் சுவாமி தேவர் கைங்கரியம் பாரும் அடியன் பார்த்துக்கிறது குலத்தால் தான் அவர் பெரிய வேதாந்தி, சாமானியப்பட்டவர்ல பெரிய வேதாந்தி. அந்த இன்னும் கேட்டா பெரியவாச்சாரிய தன்னுடைய வியாக்கியானத்தை நினைந்திருக்கிறது தெரியுமா, ஆச்சாரியத்துவம் பூர்த்தியும் சிஷ்யத்துவம் பூர்த்தியும் பூர்ணமா இருக்கிறது ராமானுஜர்னு சொல்லல, குரத்தாழ்வார் தான் தெரிவிக்கிறார். முடியை கடக்கம் பெரும் புகழார் வஞ்சமுக்குறும்பாம் குடியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் கரண் கூடிய பெண் தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால அவள்கிட்ட பேசி 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 அவளுடைய வாத பிரதிவாதங்களை பூர்த்தியா இல்லைன்னு ஆக்குறார் இல்லையா. நாட்டிய நீச மேல பார்க்க போறோம். நாட்டிய நீச சமயங்கள் ராமானுஜர் இருந்தாரு. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது, தென்குருகை வல்லல் வாட்டமிரா வந்தமை வரை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜன் தன் இயல்பு கண்டேன் தெரிவிக்கிறாரே. அப்படி இருக்கச்சே இந்திரியங்களுக்கெல்லாம் நிச்சய பூதியில் கண் காது முக்கி என்ற பெயர்லாம் விவகாரமே கிடையாது. இப்ப என்ன சொல்ல புதுசா சொல்றேன். அப்ப அங்க இந்திரியங்களுக்கு பேரு, இதுக்கு கண்ணு, இதுக்கு காது, இது மூக்கு, இந்த மாதிரி விவகாரம் கிடையாது. தனித்தனி தத்துவங்களாக சொல்ல மாட்டான். கண்ணுன்னு ஒரு தத்துவம், காதுன்னு ஒரு தத்துவம், அதே மாதிரி மூக்குன்னு ஒரு தத்துவம் அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னா ஒன்றிலிருந்து ஒன்று தசை மாறி இன்னொரு தத்துவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னைக்குமே ஒரு தத்துவம் உருவாடுறதுனாலே ஒரு தத்துவம் பஞ்சபூதங்க பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரங்கள் இருந்து பஞ்சபூதங்கள் வந்து இருக்கணும். முதல்ல பிரகிருதி, பிரகிருதி இருந்து மகான், மகான் இருந்து அகங்காரம். நிறைய உங்களுக்கு மனப்படமா இருக்குது. பிரகிருதி, பிரகிருதி இருந்து மகான், மகான் இருந்து அகங்காரம், அகங்காரம் 3ஆ பிரிஞ்சு சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், அது சங்காரம். அதுல சாத்விக அகங்காரம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரி வந்துட்டணும். அப்ப ஒவ்வொன்னு தத்துவங்கள் மாறி இருக்கு இல்லையா. அப்ப மாறின்னு இருக்கச்சே புது பேர் கொடுக்கணும்னா அத போல ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகவில்லையே. இப்ப அனைத்தும் காரிய காரண பாவமே இல்லாதபடியால் அங்க காரிய காரண பாவமே கிடையாது, இங்கதான் உண்டு. இந்த லீலா விபூதியில் தான் ஒன்னிலிருந்து ஒன்று மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். இப்ப தத்துவங்கள் பூசி புதுசா ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டுபிடிக்கிறான்னா இல்லாதது இல்லை, இருக்கிறது. இருக்கிற வஸ்துக்கள் மாற்றம் வருது. அந்த மாற்றம் எப்போதும் ஆக காரிய காரண பாவமே இல்லாதபடியால் எப்போதும் ஒன்றாகத்தான் நிர்வகிக்கப்படும். எங்க அங்க காரணமோ காரியமோ கிடையாது. நித்தியோபதியில் சரீரமே கிடையாதுன்னு சொல்லல. அப்ப சரீரம் உண்டு, அந்த சரீரம் கிடையாது என்று சொல்லப்பட்ட பட்சம் தள்ளப்பட்டது. ஏன் சரீரம் என்ன, கர்மாதீனமான சரீரம் இல்ல, பகவத் இச்சியால அவருடைய சங்கல்ப ரூபமாக சரீரம் உண்டு. அப்ப சாந்தோ கூப்பிடு சரீரம் இல்லைன்னு சொல்லித்தனும், அசரீரம் வாபசந்தம் சொல்லித்தனும். அப்ப அசரீரம் வாபசந்தம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்ல சுவாமி, சரீரம் இல்லாம இல்ல, சரீரம் உண்டு. ஆனா எப்படிப்பட்ட சரீரம் இல்ல, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கர்ம சம்பந்தமான சரீரம் கிடையாது. அதைத்தான் அது சொல்லிட்டு. அப்ப கர்ணகிருதமான சரீரம் கிடையாது சொல்லலாம். அதே போல அழியக்கூடிய இந்திரியங்கள் கிடையாது. நம்முடைய இந்திரியங்கள் அழியிறது, கண் காது மூக்கெல்லாம் அழியக்கூடியது, அது கிடையாது. அழியாத இந்திரியங்கள் அது அப்ராகிருதம் சொல்லிட்டு போனோம். சுத்த சத்துவமயம் அப்ராகிருதம், அது அழியாது.
மேலும் இதுல யாதவ பிரகாசர் அவர் ஒரு மதத்துக்காரர். அத்வைத்தமே 3-4 பிரியறது. நம்ம என்ன வைஷ்ணவத்துலதான் நிறைய இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அத்வைத்தத்திலும் உண்டு. அத்வைத்தத்திலும் விசிஷ்டாத்வைத்தம் உண்டு, அத்வைத்தத்திலும் துவைத்தம் உண்டு, அத்வைத்தத்திலும் அத்வைத்தம் உண்டு. 3 உண்டு. ஸ்ரீவைஷ்ணவத்துல ஒண்ணு விசிஷ்டாத்வைத்தம் தான், மற்றது கிடையாது. அத்வைத்தத்திலேயே விசிஷ்டாத்வைத்தம் உண்டு. அதெல்லாம் வேதார்த்த சங்கிரகம் இந்த கிரந்தம், அந்த கிரந்தத்துல ஒன்னா எடுத்துக்கா சுவாமி, இருக்கட்டும், அதுக்கு போக வேண்டாம். இது சொல்லுவேன்னா அதுல யாதவ பிரகாசம் ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரகிருதியில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி தான் ஸ்ரீவைகுண்டம் தெரிவிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் நிச்சய பூஜை தனியா எடுக்க வேண்டாம், இந்த லீலா விபூதிக்கு நிச்சய பூஜையே கிடையாது என்றாரு. ஸ்ரீவைகுண்டம் இதே கிடையாது, இந்த லீலா விபூதிக்குள்ளே ஸ்ரீவைகுண்டம் இருக்காரு அப்படின்னு. அப்பனா அது பிராகிருதம் அர்த்தம். அது பிராகிருதம் கிடையாது, அது அப்ராகிருதம். அப்ராகிருதம் என்று நிரூபித்தபடியால் ஒருவேளை அது எங்க இருக்குன்னா ஆகாசத்துல இருக்கின்றார். நாமே சுவாமி சுவாமி இருக்காரான்னு கேட்டோம். இந்த சுவாமி அவர் கிளம்பி போயிட்டார், மேல போயிட்டார் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வேற என்ன ஆகாசத்தை காமிக்கிறோம். அதே போல யாதவ பிரகாஷ் என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஆகாசத்தை இந்த பூமண்டலம் தானே, இந்த 14 லோகத்துக்குள்ள உண்டது தானே, அங்கதான் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, அது தனியா எடுக்காதீங்க, லீலா பூமியிலே இருக்குன்றாரு. கிடையாதுன்ற, கிடையவே கிடையாது. சாஸ்திரம் சொல்ல. ஏன் சொல்றேன்னா, ஆகாசத்துக்கு ஒரு குணம் தான் உண்டு, ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு 5 குணங்கள் உண்டு. ஆகாசத்துக்கு என்ன குணம் உண்டு? சப்தம் மட்டும்தான் உண்டு. ஆகாசோத் வாயு வாயுவோர் அக்னிக்கு அக்னிராபகான்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் பண்ணுவான். சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தங்களே ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய சப்தம், ஊன்னு சப்தம் ஒரு குணம், அந்த சப்தம்ங்கிற ஒரு குணம் தான் உண்டு. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் உண்டு இல்லையா? அப்பா அது ஆகாசமாக இருக்க முடியாது. ஸ்ரீவைகுண்டம் ஆகாசமாக இருக்க முடியாது. ஏன் ஆகாசமா இருந்தா என்ன சொன்னேன், சப்தம் மட்டும்தானே இருக்கணும். ஆனா ஸ்ரீவைகுண்ட சப்தஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் உண்டோனும், ஆனா இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அதுவும் அபராதம். அதுவும் அப்புறம் அதுவும் சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க இருக்கிறத வச்சு எல்லாம் அங்க கொண்டு போய் கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனா நாம இங்க இருக்கிறபடியால அப்படிதான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. நமக்கு தெரிஞ்சதை வைத்துக் கொண்டுதான் தெரியாத விஷயத்தை நிரூபிக்க முடியும். ஆனா அந்த தெரிஞ்ச விஷயத்துல என்ன இருக்கோ அதுதான் தெரியாத விஷயத்துல இருக்குன்னு நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வரப்படாது. ஏன்னா அது தெரியாத விஷயம்னா, தெரியாத விஷயம் நீங்க எப்படி சொல்றேன்னா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆழ்வார் சொல்லியிருக்கா, பூர்வாச்சாரம் எடுத்திருக்கா, சாஸ்திரமே கோஷிக்கிறதுனும் அதனால சாந்தோபரி சொல்றதுனும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்தே அங்கும் சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள் உண்டு. இங்க சப்தம் மட்டும்தான் ஆகாசத்துக்கு இருக்கிறபடியாலே ஆகாசத்தை சொல்ல முடியாதுன்னு தெரிவித்தார். இது யாதவ பிரகாசர் சொன்ன விஷயத்துக்கு சமாதானம் சொல்லிட்டார். அதுக்கு மேல இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நிறைய பேர்கள் உண்டு. ஏன் ஆகாசம்னு பேரு இல்லைன்னு சொன்னீங்களே சுவாமி, ஆகாசம் பரமாகாசம்னு பேரு. ஆகாசம்னா வெறுமே ஆகாசம் இல்லை, பரமாகாசம். பரமாகாசம்னு பேரு. 2 பரமம் யோகம் யோகம்னு பேரு. யோகம் பரமம் யோகம் பரமாகாசம். பரமயோக யோம பாஸ்கரான்னு பகவானுக்கு ஆச்சரியமான திருநாமம். பரமம் யோக பாஸ்கரா அப்படின்னு பகவானுக்கு ஆச்சரியமான திருமானம். ஆக ஸ்ரீவைகுண்டம் ஞான சுரூபமா இருக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு, ஆனால் ஞானம் உடையதாக இருக்காது. இனிமே இன்னும் ஜாகிரதையா இருக்கு. ஞானம் உடையதாக இருக்காது. ஸ்ரீவைகுண்டம் ஞான சுரூபமா இருக்கும், ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், ஞானம் உடையதாக இருக்காது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் என்பது அச்சித் தத்துவத்துல தான் சேர்த்திருக்கோம், ஆனா அஜடம். இந்த அடிப்படை நல்லா படிச்சுக்கணும். முதல்ல 7 தத்துவங்கள் திரவியத்தை ஏதாவது இந்த பிரமேயத்தை 7ஆ பிரிச்சோம். அதை 2ஆ பிரிக்கச்சு திரவியம் அத்ரவியம் ஆயிடுச்சு. அதுல அத்ரவியம் 1தான், திரவியம் 6 வந்துட்டு. அந்த 6ல 4 என்ன இருக்கு? 4 சைத்தன்யம் இல்லாத இருக்கக்கூடிய அச்சேதனம், 2 சேத்தனம் வந்தோம். அதுல அச்சேதனத்துக்குள்ள பிரிவு இருக்கு, ஜடம் அஜடம்னு. பிரகிருதியும் காலமும் ஜட பொருள்னு பார்த்தோம். அதே போல தர்மபூத ஞானமும் நிச்சய விபூதியும் அஜட பொருள்னு பார்த்தோம். அந்த நிச்சய அஜட பொருள் என்ன ஸ்வயம் பிரகாசமா இருக்கும் தெரிவித்தார். ஆக ஸ்வயம் பிரகாசம் ஏன்னா ஞானமாக இருக்கிறபடியாலே
இன்னொரு உதவியே தேவை கிடையாது. இதுதான் ஸ்வயம் பிரகாசம். ஆனா ஞானம் ஞானமா இருக்கும், ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. ஆனால் ஞானம் உடையதாக இருக்காது. என்ன புரிஞ்சுக்கணும், ஸ்ரீவைகுண்டம் என்ன பாருங்க, ஞான சுரூபமா இருக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. ஆனால் ஞானம் உடையது வேறு, ஞானமாக இருப்பது வேறு. புரியத்துக்காசம். இப்ப ஜீவாத்மா இருக்கு, ஞானமாக இருக்கும், ஞானம் உடையதாகவும் இருக்கும். அதனாலதான் சொல்லுங்க. அப்ப ஞானமாக இருக்கக்கூடிய தன்மை நிச்சய உபூதி உண்டு, ஞானம் உடையதாக இருக்கக்கூடிய தன்மை நிச்சய உபூதி உண்டான கிடையாது. அப்ப ஸ்வயம் பிரகாசம் இருக்கு, ஆனா ஞானம் உடையதாக இருக்காது, ஞானமாக இருக்கும். ஞானமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸ்வயம் பிரகாசம். அப்ப ஞானமாக இருக்கிறபடியாலே இன்னொருத்தன் உதவி தேவை கிடையாது. இன்னொருத்தர் உதவி, அதே பிரகிருதி ஞானமா இருக்காது, காலம் ஞானமா இருக்காது, இன்னொருத்தர் உதவி தேவை. அது நித்திய விபூதிக்கோ தர்மபூத ஞானத்துக்கு தர்மபூத ஞானம் நம்ம பார்க்கல, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அடியேனே எப்படி சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். எம்பெருமானுடைய திருடைய வரத்தால சொல்லிடலாம் தான் இருக்கேன். ஆக அப்ப இன்னொருத்தர் உதவியை கிடையாது, தேவையில்லை. ஆக நமக்கு ஞானம் இருக்கு. இப்ப சரி சுவாமி, இப்ப அடியன் ஞானத்துக்கு ஞானம் இருக்குமோன்னா இருக்காது. இப்ப அடியனுக்கு ஞானம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு, ஞானம் இருக்கு. உங்க ஞானத்துக்கு ஞானம் இருக்குமா? குழப்பம் இல்லை சுவாமி, ஞானத்துக்கு ஞானம் இருக்குமா? ஞானத்துக்கு தான் ஞானம் என்பது தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. இதுதான் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஞானத்துக்கு தான் ஞானம் தெரியுமான்னா அடியனுக்கு ஞானம் இருக்கு, ஆனா அடியன் ஞானத்துக்கு ஞானம் இருக்குமான்றா இருக்காது. ஆனால் ஜீவாத்மா ஞானமயமாகவும் இருப்பார், ஞானம் உடையவராகவும் இருப்பார். என்ன புரியுங்க? ஜீவாத்மாவுக்கு ரெண்டு தன்மை உண்டு, பரமாத்மாவுக்கு ரெண்டு தன்மை உண்டு. ஞானமாகவும் இருப்பார், ஞானம் உடையவராக இருந்த ரெண்டும் உண்டு. பரமாத்மாவுக்கும் ஞானமாகவும் இருக்கும், ஞானம் உடையவராக இருக்கும். இந்த ரெண்டு என்ன தேருதுன்னா, ஞானமாக இருக்கிறார் என்றால் ஸ்வயம் பிரகாசம் தேரும். ஞானமா இருக்காருன்னு வச்சுக்கேன், அப்ப ஸ்வயம் பிரகாசம் தேரும். ஏன்னா இன்னொருத்தரும் உதவி தேவை கிடையாது, இன்னொருத்தரும் உதவி தேவை கிடையாது. அதுக்கு என்ன பார்த்தோம், விளக்கு பார்த்தோம் இல்லையா? இன்னொருத்தர் உதவி தேவை கிடையாது. ஞானமா இருந்தாலே ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். அந்த ஞான குணமாக இருந்தால் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும், ஸ்வஸ்மை பிரகாசமாக இருக்கும். ஞான குணமாக இருந்தார் அப்படின்னா தானே தோன்றுவார், தனக்கு தோன்றுவார். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். சம்ஸ்கிருதத்தை சொன்னேன், தமிழ சொன்னேன். தானே தோன்றுவார், தனக்கு தோன்றுவார். ஞானமாக இருந்தால் தானே பிரகாசிக்கும். என்ன பாருங்க, தனக்கு பிரகாசிக்கும் என்றால் ஞானம் உடையதாக இருந்தால்தான் தனக்கு பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசிக்கிறதுனா என்ன, தானே தோன்றுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் யார் அப்படின்னு மற்றவாளுக்கு எல்லாம் தெரியுமோன்னு, இப்ப நான் யார், சுவாமி சுவாமி யார் சுவாமி அப்படின்னா அவ பார்த்து சுவாமி சுவாமி இன்னார்னு சொன்னாரு, அதான் தானே தோன்றது. தனக்கு தோன்றதுன்னா நான் 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 அப்படின்னு சொல்றணும், அதுதான் தனக்கு தோன்றது. அப்ப ஞானமாக இருந்தால் தானே பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசிக்க வேண்டால் ஞானம் உடையதாக இருந்தால் தனக்கு பிரகாசிக்கும். ஞானம் உடையதாக இருந்தால் தனக்கு பிரகாசிக்கும். அப்ப நமக்கு ஞானம் உடையது உண்டு, ஞானமாகவும் இருக்கும். அப்ப ஆத்மா ஞானமாகவும் இருக்கார், ஞானம் உடையவராகவும் இருக்கார். நான் புரிஞ்சுக்க, ரெண்டுமே உண்டு. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உண்டு, ஒவ்வொரு பரமாத்மாவுக்கும் உண்டு. ஒவ்வொரு பரமாத்மா, நிறைய பரமாத்மா இருக்குன்னு நினைச்சுக்காதுங்க, வேறுக்காக அப்படியே அந்த சப்தம் வந்துருக்கு. பரமாத்மாவுக்கும் இது உண்டு, ஜீவாத்மாவுக்கும் இது உண்டு. சரி, இப்ப இது புத்தகம் என்று அடியனுக்கு பிரகாசிக்கணும்ல, ஒரு புஸ்தகத்தை வச்சுங்க. இப்ப யதீந்திரமத தீபிகா புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன், அதை பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பிரகாசிக்கணும் இல்லையா, இது என்னுடைய ஞானம் என்று அடியனுக்கு பிரகாசிக்கணும்ல. அப்ப என்னது ஞானம் இருப்பதனால் இது என்ன பாருங்க, இது ஞானம் என்று எனக்கு பிரகாசிக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கு. யதீந்திரமத தீபிகா புஸ்தகம் இது, யதீந்திரமத தீபிகா புஸ்தகம். அப்ப நான் நான் என்று பிரகாசிக்கிறேன், எனக்கு ஞானம் இருப்பதினால். ஆனால் என்னுடைய ஞானம்
அது தானே பிரகாசிக்குமே தவிர அதற்கு எதுவும் தெரியாது. பிரியத்துக்காக ரெண்டு விஷயம் பார்க்கணும். என்னுடைய ஞானம் வேறு, நான் என்கிற ஞானம் வேறு. என்ன சொல்ல குழப்பம் மாதிரி இருக்கு? ஒன்னும் குழப்பமே இல்லை. இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னோம்னு நல்லா புரிஞ்சுக்கும். இப்ப அதாவது என்னிடத்தில் ஞானம் இருப்பதனால் இது ஞானம் என்று பிரகாசிக்கிறது. நான் என்று நான் பிரகாசிக்கிறேன் என்று ஞானம் இருக்கிறதுனால எனக்கு ஞானம் இருப்பதனால் நான் என்று பிரகாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஞானம் அது தானே பிரகாசிக்குமே தவிர அதற்கு எதுவும் தெரியாது. என்னுடைய ஞானம் இருக்கே அது தானே பிரகாசிக்கும், அதுக்கு எதுவும் தெரியும். ஏன்னா அதற்கு ஒன்று தெரிய வரணும் என்றால் அதற்கு ஞானம் இருக்கணும். என்னுடைய ஞானம் இருக்கு இல்லையா, அது தானே பிரகாசிக்கும். ஆனா அதுக்கு அது தன்னை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஞானம் இருக்கணும். அதுக்கு இன்னொரு ஞானம் கிடையாது. ஞானத்துக்கு ஞானம் கிடையாது. ஞானம் என்ன பாருங்க, தானே பிரகாசிப்பதை தவிர அதுக்கு வேற எதுவும் தெரியாது. ஏன்னா அதற்கு ஒண்ணு தெரியணும்னாலே அதுக்கு ஞானம் இருக்கணுமானோ. அடியேன் தெரிகிறதே என்றால் அடியேனுக்கு ஞானம் இருக்கு, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. ஞானத்துக்கு ஞானம் இருக்கா? வாங்க, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு ஞானம் இருக்குன்னா கிடையாது. ஞானத்துக்கு தெரிய வராது. இப்ப புரியத்துக்காக, ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மாவே ஞானம், ரெண்டு உண்டு. ஆத்மாவே ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம். ஆத்மாவே ஞானம் தான் நான். ஆத்மாவுக்கு ஞானம்னா ஞானத்தின் வேலை என்ன தெரியுமா? அந்த ஞானம் யாரை ஆசிரித்து இருக்குமோ அவருக்கு தெரியப்படுத்துவதுதான் ஞானத்தின் வேலையே. தான் தெரிந்து கொள்வத ஞானத்தின் வேலை கிடையாது. பிரியத்துக்காக இது புஸ்தகம் யதீந்திர மத தீபிகான்னு புஸ்தகம் தெரிஞ்சுட்டேன். எப்படி தெரிஞ்சுட்டேன்? என்னுடைய ஞானத்தை கொண்டு தெரிஞ்சுட்டேன். அப்ப அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் தனக்கு இது யதீந்திர மத தீபிகான்னு அது தெரிஞ்சு கொள்ளுமா? அது தெரிஞ்சுக்காது. அப்ப அந்த ஞானம் என்ன ஆசிரித்திருக்கணும்? இந்த ஞானம் யாரை ஆசிரித்திருக்கோ, யாரை அண்டி இருக்கிறதோ, அண்டி இருப்பவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மை தான் ஞானத்துக்கு. தான் புரிஞ்சுக்கணும் என்கிற தன்மை ஞானத்துக்கு கிடையாது. இப்ப புரியுறதா? ஒரு ஞானத்துக்கு என்னன்னா தான் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தன்மை கிடையாது. ஆனா தான் யாரை அண்டி இருக்கிறதோ அந்த அண்டி இருக்கிறவருக்கு அது புரிய வைப்பதுதான் ஞானத்துடைய வேலையே. அப்பனா ஞானம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், ஸ்வஸ்மை பிரகாசமாக இருக்காது. அப்பனா மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை காட்டுமே தவிர தனக்கு அந்த விஷயம் தெரியுமானா தெரியாது. அதான் தெரியாது. இப்ப இன்னும் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். அதாவது இப்ப ஒன்று தெரிய வரணும் என்றால் அதற்கு ஞானம் இருக்கணும். அடியன் தெரிகிறது என்றாலே அடியனுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு. ஞானத்துக்கு தெரிய வராது. ஞானத்தின் வேலையே தான் யாரை ஆசிரித்து இருக்குமோ அவர்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஞானத்தின் வேலை. சரி, தான் தெரிந்து கொண்டு அதுக்குண்டாம பண்றதுன்னா ஞானத்து வேலையே கிடையாது. தான் தெரிஞ்சுக்கலாமே சுவாமி ஞானத்துக்கு ஞானமே கிடையாது. ஞானத்துக்கு ஞானமே கிடையாது. சுலபமான தமிழ்ல பார்ப்போமே, என்னன்னா ஞானம் என்பது தான் யாரை அண்டி இருக்குமோ அவரை எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள வைக்கும். தான் அதையும் தெரிஞ்சு கொள்ளார். ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு. தான் யாரை அண்டி இருக்கோ, புரியத்துக்கா, ஒரு கட்டை இருக்கு, கட்டைக்கு ஞானம் இருக்கு வச்சுக்கோ, இல்ல பேச்சுக்காக இருக்கேன். அது அந்த கட்டை இருக்கிற கட்டைக்கு ஞானம் கிடையாது, அது அச்சித் வஸ்து. இருந்தா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்க. அந்த தன்னுடைய ஞானத்தால் என்ன பண்ணா, இது புஸ்தகம், இது இது மரம் அப்படின்னு அந்த கட்டையில் இருக்கக்கூடிய ஞானம் அது சொல்லிச்சிடும். அந்த ஞானத்துக்கு இது புஸ்தகம் அந்த ஞானத்துக்கு தெரியுமானா தெரியாது. அதே போல ஆத்மா ஞானம், ஆத்மா ஞானமயமா இருக்கார். ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மாவே ஞானம், ஆத்மாவே ஞானம் தான் நான். ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மா ஞானம் உடையதா இருக்கிறது. அந்த ஞானம் என்ன பண்ணும்னா அந்த ஆத்மாவுக்கு அடங்கினதா இருக்கிறோம்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன தெரிவிக்கணுமோ அது தெரிவிக்கணும். தான் தெரிஞ்சு கொள்ளுமானா தெரிஞ்சு கொள்ளலாம்.
தான் தெரிந்து கொள்ளாது. அதான் தெரிவிக்கிறாரு. ஆக இந்த ஞானத்துக்கு கூப்பிட்டு இது புத்தகம் தெரியுமானா தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த ஞானம் அது யாரை ஆசிரியத்திருக்கவரை பிரகாசப்படுத்தும். என்ன பண்ணும்? யாரை ஆசிரியத்திருக்கோ அவரை பிரகாசப்படும். ஆனால் ஆத்மாவை பொறுத்தவரையும் ஞானமாகவும் இருக்கும், ஞானம் உடையவராக இருக்கிறார். அதனால என்ன தெரியுமா, ஞானத்தை காட்டிலும் ஆத்மாதான் பிரதானம். ஆத்மா ஞானமயமாவும் இருக்கு, ஆத்மாவே ஞானமாகவும் இருக்கு. ஞானம் உடையவராகவும் இருக்கார், ஞானமாகவும். இந்த ரெண்டு தன்மை ஆத்மா கொண்டு இதான் தெரிவிக்கிற இல்லையா? ஆக இப்படி இன்னும் மறுபடியும் உன்னை சொல்றேன், மறுபடியும் புரிந்து கொள்ள புரியும்படி சொல்றேன். என்னன்னா, அடியேனுக்கு புத்தகம் தெரிய வைக்கும், அதான் அந்த ஞானத்தின் வேலை. ஆனா அந்த ஞானத்துக்கு ஞானம் கிடையாது, ஞானத்துக்கு ஞானம் கிடையாது. அதற்கு ஆசிரியத்து இருக்கிறவரை தான் பிரகாசப்படுத்துமே தவிர தான் பிரகாசம் ஆகாது. ஆனால் ஆத்மாவை பொறுத்தவரை ஞானமாகவும் இருக்கிறார், ஞானம் உடையவராக இருக்கிறார். ஞானமாக இருக்கிறபடியாலே தான் பிரகாசிக்கிறார், அதுதான் சுயம் பிரகாரம். ஞானம் உடையவராக இருக்கிறபடினால் தனக்கு பிரகாசிக்கிறார். அதனால்தான் அஜடம் என்கிறோம், அஜடம் என்கிறோம். அப்ப தனக்கு பிரகாசிக்கிறபடியால் பிரத்யக்கு. ஆக சுத்த சத்துவத்தை ஜடம், சுத்த சத்துவத்தை ஜடம் என்று சொல்ல முடியாது. ஏன்னால் தானே பிரகாசிக்கிற சுயம் பிரகாசமாக இருக்கிறபடியால் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன விஷயம் இன்னும் மறுபடியும் சொல்றேன், 4 தடவை சொன்னதான் புரியும், ஒரு தடவை சொன்னா புரியாது. ஆத்மா ஞானமாகவும் இருப்பார், ஞானம் உடையவராகவும் இருப்பார். 2 தன்மை வந்துருத்தணும். இப்ப 2 தன்மை இருக்கிறபடியில அந்த ஞானம் என்ன பண்ணும்னா, எனக்கு எந்த வஸ்துவை காட்டுமோ காட்டி எனக்கு அதை புரிய வைக்கும். தான் புரிஞ்சுக்குமானா புரிஞ்சுக்காது, தான் புரிஞ்சு கொள்ளாது. இது ஞானத்தின் தன்மை. ஆனா ஆத்மாவுக்குன்னா தானும் புரிஞ்சுக்காது. இதுதான் என்னன்றது நாளைக்கு திருப்பி மறுபடியும் பார்க்கலாம். பார்த்துட்டு நாளைக்கு பூர்த்தி ஆகும் நினைக்கிறேன். நித்திய பூதி பூர்த்தி ஆனதுக்கு அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம். இதுவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு, ஒண்ணு எப்படின்னு பார்ப்போம். அவசியம் இல்லை, அவருடைய பகவானுடைய அந்த எம்பெருமானுடைய கிருப்பையால நிச்சயம் நல்லா புரியப்படுது, புரியாம இருக்காது. என்னன்னு பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானாட்சிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் வந்த அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். சுவாமி சொல்லுங்க. நமஸ்காரம் சுவாமி. இப்ப சுவாமி பாக்கியம் இப்ப தர்மபூத ஞானம் அதுவும் அஜடம், நித்திய விபூதியும் அஜடம். பட் இது ரெண்டுத்துக்குள்ள என்ன சுவாமி டிஃபரன்ஸ்? ரெண்டுமே வந்து பிரகாசப்படுத்துது, ஆனா தனக்கு பிரகாசப்படுத்தல. அதாவது ரெண்டுமே வந்து ஸ்வஸ்து ஞானம் கிடையாது. அவ 2 பேருமே வந்து பிரகாசம் உண்டு, சஸ்மை பிரகாசம் கிடையாது. தானே தனக்கு தெரியாது, தானே தெரியும். தானே ஒளிவிடும், தனக்கு ஒளிவிடாது. ஆனா இப்ப இவ 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் சுவாமி? இந்த அது மேல பார்க்க வரோம். நித்தியபூது தர்மபூத ஞானம் வரைச்சே நல்லா பார்க்க போறோம். ஏன்னா அது இப்ப சொல்லணும்னா ஒரு விஷயத்துல முடியாது. ஓகே ஓகே, அது அடிப்படையில இருந்து வரும். சுவாமி அப்ப வந்து 2 தன்மைகள் இருக்கு, ஞானமாகவும் இருக்கு, ஞானம் உடையவராகவும் இருக்கார். புரியுதா? ஆத்மா 2 தன்மைகள் உண்டு. இது பரமாத்மாவுக்கு உண்டு, ஜீவாத்மாவுக்கு உண்டு. இந்த 2 தன்மைகள். மறுபடியும் பாருங்களேன், அங்க 2 பேருக்கு என்ன சுவாமி டிஃபரன்ஸ்? 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆமா 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி. 2 பேரும் ஒண்ணு இல்ல. எனக்கு அத்வைத்தை என்ன சொல்ற, 2 ஒண்ணுட்டாரு. அதான் எங்கேயோ டிஃபரன்ஸ் அப்ப இருக்குல்ல, ஏதோ அதே மாதிரி நிறைய இருக்கு. ஒண்ணு இல்ல, நிறைய இருக்கு. இந்த மேலிடந்த வாரியான விட்டி இதை எடுத்துட்டு என்ன சொல்ற, 2 ஒண்ணு. 2க்கும் ஒரே குவாலிட்டி தானே இருக்கு. ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம், தானே ஒளிவிடும், தனக்கு ஒளிவிடும். 2 பேருக்கும் இருக்கணும். 2 ஒண்ணு. ஜீவாத்மாவே பரமாத்மா, அகம் பிரம்மாஸ்மி இல்ல. நிறைய இருக்கு, 1 2 இல்ல. நாம இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் கூட பகவானுடைய 8 கல்யாண குணங்கள் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஆயிரக்கணக்கான குணங்கள் இருக்கு அவருக்கு. அதுல 8 குணங்கள் தான் நம்ம கிடைக்கிறது தான் இப்போ உண்டு. அது என்ன மூடின்னு இருக்கு.
கர்மாங்கிற ஒரு துணியால மூடின்னு இருக்கு. அந்த துணியை விலகிட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு தெரியப்படுது. அது அங்கதான் போனதுக்கு தெரியப்படுது. ஆனா அவருக்கு நிறைய உண்டு, நிறைய உண்டு. இது இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். அந்த விசாரம் ராமானுஜம் வரைச்சே பண்போம். ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லல் எல்லாம் வாதில் வென்றான். ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அல்லல் எல்லாம் அல்லல் திருவான்மத்தவ தெரிவிக்கிறார். ராமன் வாதில் வென்றார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அங்க வரைச்சா சொல்றேன். ஏன் ரெண்டு வேற? ஏன் அத்வைத்தி சொல்றான்? நமக்கு அத்வைத்தி தான், விசிஷ்ட அத்வைத்தி தான் ஆனும். ஆனா கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது. அவா சொல்றது பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது. அத்வைதத்துக்கு விசிஷ்டாத்வைத்துக்கு என்ன வித்தியாசம்? பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது அத்வைத்தம், கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது விசிஷ்டாத்வைத்தம். இவ்வளவுதான். இதோட விவரணம் தான் ஒரு 1000 பேப்பர்ஸ் வந்துடும். ஸ்ரீபாஷை முழுக்க இதுதான் அன்மோக்ஷம். அதனால சொல்லுங்க சொல்லுங்க சுவாமி. இப்ப ஞானம் 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 உள்ளவன், ஞானமாக இருப்பவன், ஞானம் உள்ளவன், அந்த ரெண்டு இருக்குல்ல சுவாமி. அப்ப ஒரு ஆத்மானு ஜீவாத்மான்னு எடுத்துக்கிட்டா ஞானம் உடையவன்றது ஆத்மா, ஜீவாத்மா, அது நல்லா புரியுது. அந்த ஞானமாக இருப்பவன்றது தானே தர்மபூத ஞானம். அது தனியா வேற இருக்காது. ஆமா, தர்மபூத ஞானம் உடையவராக இருக்குதா தர்மபூத ஞானம். அப்ப ஆத்மாவுடைய ஞானமாவே ஞானம் என்பது வேறு. அதான் நான் ஆத்மாவே ஞானம் தான் நான். அந்த நான் தான் 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 சொல்ற அந்த இது அதான் நான் அதான் ஆத்மாவின் ஆத்மா ஞானம். ஆத்மாவுக்கு ஞானம் ரெண்டும் உண்டு. ஆத்மாவே ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம். இதுல ஆத்மாவுக்கு ஞானம்ன்றது ஒத்துக்க மாட்டேன்றா அத்வைத்தி. ஆத்மாவே ஞானம் ஒத்துக்கிறார். இதோட தத்துவத்ரயம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதையும் சேர்த்து எடுத்தனா நல்லா புரியும். ஆனா ஏற்கனவே நம்ம ராமானுஜம் நின்றுட்டு, திருவாரூர் நின்றுட்டு. சுவாமி நீங்க இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க சுவாமி, உண்மையாவே சொல்றேன். நீங்க உண்மையாவே ரொம்பவே உங்களுடைய அந்த எஃபர்ட், உங்களுடைய இது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றோம் சுவாமி. சுவாமி எங்களுக்கு எல்லாம் பாக்கியம். அது நீங்க என்னைக்கு கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணணும் சுவாமி. அதுதான், அது அப்படியே அங்கேயே நிக்க, அது இருக்கட்டும், என்னைக்கு கூட இருக்கட்டும். அது ஆனா கண்டினியூ பண்ணுங்க சுவாமி. அது என்னைக்குன்னா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற கைங்கறி எவ்வளவு இதுல நீங்க அதுவும் ஆர்த்து டொமஸ்டிக் இது வேற நிறைய இருக்கு போல இருக்கு பிரச்சனைகள்லாம். அதெல்லாம் மீறி நீங்க எங்களுக்கு இது பண்றீங்க சுவாமி. இப்பதான் சுவாமி உண்மையாக கொஞ்சம் கொஞ்சமா வரும் சுவாமி. சம்பிரதாயன்ற அந்த கேட்டுக்குள்ள இப்பதான் லைட்டா வரும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி கேட்க தத்துவத்திரையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ரகசியத்திரையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சுன்னா மண்டபத்திரையும் வந்துடும். அது என்ன சுவாமி மண்டபம்? கோயில், திருமலை பெருமாள் கோயில். அப்ப அர்த்தாத்திரமே நீங்க தெரிஞ்சுக்கணும். தத்துவத்திரைனா ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சித்து. ரகசியத்திரையும் திருமந்திரம், தர்மஸ்லோகம். மண்டபத்தை ரெண்டும் தெரிஞ்சுட்டா பகவான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் மண்டபத்திரையும். சுவாமி இப்போ லாஸ்டா ஒன்னு கேட்டுறோம் சுவாமி. ஆத்மா இருக்கு, ஞானம் உடையனாவும் இருக்கு, ஞானமாவும் இருக்கு. அந்த ஞானமா இருக்கிறதுன்றது அந்த தான்ற நான் சொல்ற அந்த இது. இத தவிர இந்த ரெண்டு ஞானம் ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கு, ஞானம் உடையனாவும் ஞானமாவும் இருப்பது. இதை தவிர தர்மபூத ஞானம் ஒண்ணு இருக்கா? இல்ல, அதுக்குள்ளேயேதான் தர்மபூத ஞானம். அந்த ஆத்மாவுடைய ஞானமாக இருக்கிறது தான் தர்மபூத ஞானம்ன்ற பேரா? அந்த பேர் அதுல இருந்து வேறுபட்டு வர்றது, அது பாக்கறதே அது வேற மாதிரி தெரியும். ஆனா அதுல இருந்து தான் உருவாருது. பிரியத்துக்கா சொல்றேன். வடதிருக்காவேரி, தென்கிருக்காவேரி, அது கொள்ளடன்னு பேரு, இது காவேரின்னு பேரு. ரெண்டுமே ஒன்னா, ரெண்டுமே வெவ்வேறா? ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் கொள்ளடன்னு பேர் கொடுத்திருக்கேன்? இப்படி கொடுத்திருக்கலாமே. அது தென்திருக்காவேரி, இது வடதிருக்காவேரின்னு கொடுத்திருக்கலாமா? ஏன் கொள்ளடன்னு பேர் கொடுத்தேன்? சோர்ஸ் இடம் எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துடைய பேரை கொடுத்துறோம். அதே போலதான் அங்க தர்மபூத ஞானம் வரைச்சு நல்லா டீட்டெயிலா சொல்றேன்.
சரிங்க சுவாமி. அடியே. இப்ப அது சொன்னா சட்டுன்னு புரியாது. அதான் நான் இன்னும் அதை எடுக்காததால நமக்கு ஒன்றும் புரியல போல. தர்மபுத்த ஞானம் வரைச்சு கொஞ்சம் சிரமம் தான் அது. இதுவே நான் இன்னும் நாளைக்கு நான் விவரிக்கிறேன். இந்த ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மா ஞானம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எடுத்த ஆரம்பத்திலே கொஞ்சம் விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நித்திய பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மபுத்த ஞானம் நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கு இப்ப புத்தி வேற சுவாமி. இப்ப மறுபடியும் இந்த ஞானம் உடையவன் ஓகே புரிஞ்சு போச்சு. ஞானமாக இருக்கிற அந்த இது தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம். புத்தி தான் தர்மபூத ஞானம். புத்தி தான் தர்மபூத ஞானம். ஓகே. ஏன்னா புத்தி மனதோட ஒரு பிரிக்கிற தன்மை, நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிற தன்மை மட்டும்தான் புத்தி. அதோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் புத்தி. மற்ற அப்படின்னு சில அது மாதிரி அது ஒண்ணு இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. புத்தியோட நிலை வேறு, மனசுடைய நிலை வேறு. சொல்றேன் நான் சொல்றேன். நிறைய ஒரே நேரத்துல எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா குழப்பமா போயிடும். நிறைய தத்துவம் சொல்லிட்டீங்க. அந்த 24 தத்துவம் அதுல அப்படியே ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப தர்மபூத ஞானம் வரும்போது புத்தி அப்ப அங்க நான் அந்த 4 சொன்னாங்களே, புத்தி, மனம், சித்தம், அகங்காரத்துல இருந்து இந்த இது வருது அப்ப அந்த இது ஏன் வர அந்த புத்தி இப்ப ஏன் தனியா சொல்றா? இந்த தர்மபூத ஞானத்தோட சொல்லலையே அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா ஆத்மா இருந்து வருது இல்ல, ஆத்மா சுத்த சத்துவமே இல்ல. ஆமா, ஆத்மா சுத்த சத்துவமயம். அப்ப எனக்கு சுத்த சத்துவமயமானதான் எனக்கு ஞானம் இருக்கணும். எனக்கு அகங்காரம் மமக்காரம் வருது. ஓஹோ. அப்ப அங்க நம்ம எடுத்துட்டு உடனால இந்த அகங்காரம் தான் காரணம். கர்ம வினையாளர் உடம்பால கரெக்டுமா? ஆத்மா சுத்த சத்துவமயம் தானே, அது அப்படியே தானே எனக்கு வரணும். அது ஆத்மா கட்டுப்பட்டு இருக்குல்ல, அந்த உடம்புக்குள்ள இருக்கதால அதால அது இது பண்ண வெளிப்படுத்த முடியல. அதனாலதான் அந்த தேகம் போன உடனே அதுக்கு அந்த ஒளிலாம் வருது. இல்ல ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியாது. தேகத்து உள்ள இருக்கிறதால ஆத்மாவால இது பண்ண முடியாது. தேகத்தால ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியாது. பட் தேகம் போனாதான் ஆத்மாக்கு இதுவாகும் இல்லையா சுமி? அப்படி கிடையாது. தேகத்தோடு இருக்கிறவாங்க அப்படிதான் இருக்கல. நிறைய பேர் ஞானிகளா இருக்கால. இல்ல ஞானம் இருக்கட்டுமா? காவேரி தீர்த்தம் வந்துடுத்து. இப்ப கொள்ளிட தீர்த்தமும் தென்திருக்காவேரி தீர்த்தமும் ரெண்டு ஒன்னா வெவ்வேறு? ரெண்டு ஒண்ணுதான் சுவாமி. ரெண்டு ஒண்ணுதான், ஆனா பேர் வேறு வேறு கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஒண்ணு. அதே அந்த காவேரி கடைசியில போயிடுச்சு. எங்கேயோ ஒருத்துல ரசாயன கலவெல்லாம் கலந்து அது ஏதோ எல்லாம் அசிங்க இதுவா போயிடுச்சு, அசிங்கமா போயிடுச்சு சொல்றாங்க. மத்த டிவி எல்லாம் கேட்கணும் இல்லையா? ஆமா. அப்ப குற்றம் காவேரியா வேற ஏதாவா? வேற வேற இது குற்றம் கிடையாது சாமி. அதே போல ஆத்மால குற்றம் கிடையாது, ஏதோ இருக்கு. அப்ப அந்த தர்மபூத ஞானம் என்ன? இப்பவே அது பார்க்க வேண்டாம், நித்திய விபூதி முடிச்சுட்டு பார்ப்போம். அடியேன் சுவாமி, அடியேன் சுவாமி. சுவாமி சொல்றது நாளைக்கு இதெல்லாம் ஃபுல்லா தர்மபூத ஞானம் கேட்டுட்டு அப்ப நம்மளுக்கு கிளாரிட்டி வந்துரும். நிச்சயமா வந்துடும். தர்மபூத ஞானம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நான் முதல்லயே சொல்லிடுறேன் சிரமமா. ஆனா நீங்க ஜாகிரதையா கேட்கணும். கடைசி சிரமம்னு சொன்ன முடியல. சரி சுவாமின்னு சொல்லிட்டாரு சுவாமி, எதுக்கு சுவாமி வேண்டாமே அப்படின்னு சொல்லி வராத இருந்துராதிங்கோ. அது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப சில பேர்லாம் அப்படிதான் பேசுவார், மன்னனா இருக்கும் சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சிரமப்படுத்துவா. அடி இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன், ஆனா நிச்சயமா புரியும். ஏன் புரியும்னு சொல்றேன்னா, அடியே சொல்றதுனால புரியும் சொல்லல. எம்பெருமானாவுடைய திருவடி பலம் இருக்கு, அது சந்தேகமே இல்லை. அவருடைய திருவடி பலத்தால நிச்சயமா புரியும். புரியாம போகவே போகாது. புரியாம போகன்றதை அவ எழுதி வைப்பாளா? முதல்ல அவ பண்ண மாட்டாள. நம்ம மேல எத்தனை காரூண்யம் இருக்கிறபடியால எழுதி வச்சிருக்கா, அதெல்லாம் நிச்சயமா புரியும். ஆனா மற்ற விஷயத்தை காட்டிலும் தர்மபூத ஞானம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அப்படின்றது முதல்ல உங்களை ஜாகிரதை படுத்தி வைக்கிறேன். அதான் நான் கேட்கறது ரொம்ப ஜாகிரதை. எங்கேயும் அந்த மனசை எங்கேயும் செதற விடாம நல்லா கேட்டேன்னா நன்னா புரியும். அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரே திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. திருவடி சேவிக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய